ஐடா ப்ரே பண்ணி நீ ஸ்டார்ட் பண்றியா? ஐடா ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணிரு. ஓகே. அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, இந்த ஈவினிங் டைம்ல கூட நாங்க எல்லாரும் இங்க கேதர் ஆகுறதுக்காக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. இந்த ஃபைனல் இயர்ஸ் மீட்டை கூட அப்பா நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க. இதுல இருக்க ஒரு ப்ரோக்ராம் செஷன் எல்லாத்துலயும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும் தகப்பனே. ஹோலி ஸ்பிரிட் எங்களை முற்றிலுமா உங்க கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். நீங்க வழி நடத்துனீங்களா இந்த மீட்டை நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க. நெட்வொர்க் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடி நீங்க பார்த்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்பா. இன்னும் வர வேண்டிய பிள்ளைங்களை கூட அப்பா நீங்க கூட்டி சேருங்க அப்பா. முற்றிலுமா உங்க கரங்கள் அர்ப்பணிச்சு ஜெபத்தை முடிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். சோ ஃபைனல் இயர் ஃபெலோஷிப் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மீட் பண்ணிருக்கோம். இது ஒரு உண்மையாவே மிகப்பெரிய ஜாய் தான் எனக்கு. ஆஃப்டர் லாங் டைம், நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு லாங் மெமரிஸ்க்கு அப்புறம் மறுபடியும் மீட் பண்றோம். மறுபடியும் பழைய வாய்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ அந்த சந்தோஷத்தோட கூட ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நம்மள எப்படி எல்லாம் காத்திருக்காங்க, நடத்திருக்காங்க. சோ நம்ம மத்தியில இருக்க டென்சிங் வந்து நமக்கு வர்ஷிப்பை லீட் பண்ணுவாங்க. டென்சிங் ஓகே. ஆடிபிளா இருக்கா என் வாய்ஸ்? லீடர். ஓகே. நம்ம எல்லாரும் ஒரு சாங் பாடி ஆண்டவரோட நாமத்தை நம்ம மேம்படுத்த போறோம். எஜமானன் எஜமானன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங் தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை நம்ம ஆராதிப்போம். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். எஜமானனே எஜமானனே உம் சேவைக்கா என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. எங்கள் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். எங்கள் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அது எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கி நீலி புஷ்பமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அழியும் எங்களுடைய உதடு அழியும் எங்களுடைய கைகளை கொண்டு தேவனாக்கத்தில் நம்முடைய ராஜ்யத்தை கட்டி விராருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனாக்கத்தை எப்பொழுதும் எங்க கூட இருக்கக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. அங்க போகின்ற இடமெல்லாம் எங்களோடு கூட உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்று எங்களை கண்களை பிடித்த தேவன் இன்றும் கைவிடாமல் நடத்தி வருகிறீங்க ஆண்டவரே. இனியும் நீங்க நடத்துவீங்க என்று விசுவாசம் நாங்க எங்களுக்குள்ள இருக்க ஆண்டவரே. எப்பொழுதும் எங்க கூடவே இருங்க ஆண்டவரே. உண்மை சொந்தமாக கொண்டதுக்கு நாங்க பாக்கியம் பெற்றிருக்கோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் தெய்வமாக கொண்டதுக்கு நாங்க பாக்கியம் பெற்றிருக்கோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சேர்ந்து அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதே அனுதினமும் என்னுடைய போஜன ஆண்டவரே. எல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போமா? என்னுடைய விருப்பம் எதுவும் நடக்கக்கூடாது. என்னுடைய விருப்பம் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாது. உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். என்னுடைய சித்தத்துக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒரு விசையா ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அவனுடைய சித்தத்துக்கு நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அடியாகும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாகும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் 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 ஆராதிப்பேன். ஆமென். Thank you so much, Dancing. It's a wonderful time of worship. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சில வசனங்களை மட்டும் தியானம் பண்ணலாம். ஓகே, இத ஃபைனல் இயர்ஸ் அப்படி சொல்லும்போதே நமக்கு கடந்த கால நினைவுகள்லாம் பயங்கரமா வரும்ல. சோ 1 வருஷம் 2 வருஷம் நம்ம கையில இருந்துச்சு. நம்ம வாசிக்க போற சங்கீதம் வந்து 138வது சங்கீதம். எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா கவனிங்க, 8 வசனம் தான் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த கடந்த வருஷத்துல அது வந்து தாவீது அவருடைய வருஷங்கள்ல அவர் நன்றி செலுத்தி எழுதியிருக்காரு. கடவுளோட பர்பஸ் அவரோட லைஃப்ல எப்படி எல்லாம் இருந்துச்சுன்னு யூகிச்சு எழுதியிருக்காரு. ஓகே, இன்னைக்கு நம்ம வரும்போதே நமக்கு பழைய ஞாபகங்கள் அப்படியே ஒரு நினைவுகளா இருக்கும். சோ கடந்த வருஷத்துல ஒருவேளை உங்க லைஃப்ல ஆண்டு சொல்லணும், பிரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நினைவுகள் அப்படியே உங்க மனசுக்குள்ள வருது அப்படின்றத யோசிச்சுக்கோங்க.
2 ஒரு பாய்ஸ் அண்ட் ஒரு கேர்ள் வந்து சொல்லணும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். கடவுள் என்ன இப்படி எல்லாம் நடந்தினார் அப்படி சொல்லிட்டு. சோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். நீங்களாவே முன் வில்லிங் வரலாம். பாஸ்ட் இயர்ஸ் அல்லது இத்தனை வருஷ காலம் பிறந்ததுல இருந்து கூட வச்சுக்கலாம். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுல்ல? ஓகே கிரேஸ். என்ன ஒரு மயான அமைதி. பால் நீ ஷேர் பண்றியா? பால் நீ ஷேர் பண்றியா? அந்த கடந்த வருஷத்துக்கு ஓகே. ஆமா ஆமா ஆமா. அதாவது கடந்த வருஷத்துக்கு இப்போ கம்பேர் பண்ணும்போது வாட் ஐ ஜஸ்ட் வீடியோல வரியா? ப்ளீஸ் பார்க்கலாம்ல வீடியோல. ஓகே. அந்த கடந்த இது வருஷத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது வாட் லைக் அதாவது டேஸ் பை டேஸ் வாட் லைக் காட் ஹஸ் இம்ப்ரூவ் அஸ்ல. அதனால அதாவது மேட் அஸ் இம்ப்ரூவ். அது வந்து இன்னொன்று வந்து என்னன்னா வந்து இந்த பைபிள் ரீடிங்ல, ப்ரேயிங்ல, அதாவது இந்த இப்படி அதாவது அதை எப்படி சொல்றது, சோஷியல்ல இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தெரியாது. பட் வாட் லைக் காட் ஹஸ் மேட் மீ இந்த மாதிரி. ஸோ யூல வந்து என்ன சொல்றது, ரொம்ப கத்துக்கிட்டது வந்து ரொம்ப சோஷியலிஸ்டா இருக்கிறதுக்கு, மற்றவங்களோட எப்படி பேசுறது அப்படி. ஸோ இப்போ வாட் ஐ எம் ஜஸ்ட் ஏபிள் டு டூ இட் பை காட்ஸ் கிரேஸ். எஸ் எக்ஸாக்ட்லி. சூப்பர் பால், சூப்பர். கேர்ள்ஸ் சைட்ல டைம் இல்லாததுனால ஐடா எனக்கு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு. 10 நிமிஷம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கு. கேர்ள்ஸ் சைட்ல இன்னும் ஒருத்தர் மட்டும் ஷேர் பண்ணிட்டா நம்ம போலாம். கிரேஸ் ஷேர் பண்றியா? ஓகே. பாஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது லைக் நான் காலேஜ்ல வந்ததுக்கும் இப்போ நான் இருக்கிறதுக்கும் நிறைய சேஞ்சஸ். ஸோ ஆல்வேஸ் காட்ஸ் கிரேஸ், நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய ப்ரோக்கன் டைம்ஸ். பட் அது எல்லாத்துக்கு அப்புறமும் ஆண்டோட வந்துட்டு நான் கஷ்டமான காலையில வழியா கடந்து போகும்போது ஆண்டோட பத்தி நான் நல்லா இருந்த டைம்ல தெரியாத அளவுக்கு கூட ரொம்ப நல்லா தெரிஞ்சுப்பேன். ஸோ ஆண்டோட அர்ப்பணிக்கிறதுனா என்னது, ஸோ அந்த மாதிரி நிறைய லேர்னிங்ஸ். அண்ட் ஈரோட நடந்த ஒவ்வொரு மீட்டிங்ஸுமே சரி, எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் காலேஜ்ல இருக்கும்போது கூட என்னால வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வர முடியாது நிறைய டைம். பட் லாஸ்ட் 1 இயர் வந்துட்டு ஃபுல்லா ஆன்லைன் ஆனது யாருக்கு ஈஸியா இருந்ததோ எனக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏன்னா எல்லா மீட்டிங்ஸ்லயும் என்னால அட்டன் பண்ண முடிஞ்சிட்டு. ஏன்னா காலேஜ்ல ஹாஸ்டல்ல இருக்கும்போது அடுத்து என்னால வெளியே வர முடியும். ஸோ எனக்கு ஆன்லைன் வந்துட்டு ஒரு உண்மையிலே ரொம்ப பிளெஸிங்கா இருந்தது. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் it's a blessing, and every other thing that happened in my life இவ்வளோ வருஷத்துல அது எல்லாமே God deserves glory எல்லாத்துக்கும். That's it. சாரி திருன்னு இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே ஆமா ஓகே. அந்த 138வது சங்கீதத்துல அவர் வந்து அவரு எப்ப எழுதுற தாவீது தான் எழுதியிருக்காரு. தாவீதின் சங்கீதம்னு போட்டிருக்கு. அவரோட லைஃப்ல அதை படிச்சு பார்க்கும்போது இட்ஸ் அ சாங். அப்படி லிட்டரலா நம்மளால படிக்க முடியாது. ஆனா அந்த சாங்கினுடைய தன்மையை வச்சுட்டு அவரு எந்த மாதிரி எல்லாம் ஃபீலிங்ஸ்ல இருந்திருக்காருன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவர் இப்படி எழுதுறாரு, நான் கூப்பிட்டு நாளிலே எனக்கு பதில் தந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அவரு ராஜாவாகிருப்பாரு. ராஜாவாகிட்டு எல்லா ராஜாக்களும் அறியும்படி அப்படின்லாம் எழுதுறாருல. அவரை ராஜாவாகிறது பிடிக்காம நிறைய பேர் அவரை துரத்த ஆரம்பிச்சாங்க. ஏபூசியர்கள், இவனெல்லாம் அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா துரத்துற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் வந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய வில், அவருடைய பர்பஸ்ஃபுல் வில், அவருக்கு அவர் மேல வச்சிருந்த நோக்கம்,
அதை நிறைவேற்றினாரு. என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றினாருன்னு சொல்லி அவரு பிரைஸ் பண்றாரு. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த 138வது சங்கீதம். ஃபர்ஸ்ட் 3 வேர்ஸ் வந்து அவருடைய ஜெபத்தை கேட்டதுக்காக ஆண்டருடைய நாமத்துக்காக ஜெபத்தை கேட்டாருன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. ரெண்டாவது 2 வேர்ஸ அவர் வந்து மத்தவங்க அறிஞ்சுக்கணுன்றதுக்காக 3 விதமா இந்த வேர்ஸை நம்ம பிரிக்கிறோம். 4வது 5வது வசனத்தை பார்க்கும்போது பூமியில தேவனை அறியாத ராஜாக்கள், தேவனை அற்றவர்களுக்கு சாட்சி, அவர் சாட்சி கொடுக்கும் படியா அவங்க இவருடைய தேவன் தான் உண்மையான தேவன்னு சொல்லத்தக்க அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, சாட்சியை உருவாக்கி இருக்காரு. 3வது இன்னொரு பெரிய இது என்னன்னா 6, 7, 8வது வசனத்துல நம்ம பாக்குறோம், தேவனுடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார் அப்படின்னு போட்டிருக்கு. தேவன் அவருடைய வாழ்க்கையில கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்சாரு. இவ்வளவு அருமையான வேர்சஸ்ல படிக்கும் போதே அப்படி பூரிப்பா இருக்கு. சோ இத ஆழமா தியானம் பண்ணுங்க. நான் சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிட்டேன். பட் கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பாருன்ற அந்த நம்பிக்கை, அந்த ஹோப் நமக்கு தருதுல, அந்த வேர்ஸ் சொல்லும் போதே நமக்கு ஒரு பெரிய ஹோப் நமக்கு கிடைக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏன் நமக்கு ஒருவேளை அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அன்ஆன்சர்டு பிரேயர்ஸ் இருக்கலாம். நம்ம லைஃப்ல ஏன் ஒரு வில்லை இல்லாம போயிட்டு இருக்கு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நெருக்கமா இருக்கேன்னு சொல்லி யோசிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி ஸ்டெப் கூட தெரியாம இருக்கலாம். ஏன் என் லைஃப்ல இந்த மாதிரி யோசனையாவே இருக்குன்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனா ஒன் திங் இஸ் ரொம்ப ஷுர், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஆண்டவர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு, அதை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. அவர் சொல்றாருல்ல, நான் துன்பத்தின் நடுவில், 7வது வசனம் இப்படி இருக்கு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அவ்வளோ ஆழத்துல இருந்து எழுதுறாரு. அவர் அவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு. ஒருவேளை இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், ஆன்லைன்ல பயங்கர கஷ்டத்திலேயே யோசிச்சுட்டு இருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, என்னால முடியல, என்ன பண்றதுனே சாரி ஐ திங்க் கட் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா, வாய்ஸ் கேக்குதா? ஓகே 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 தேங்க்யூ. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளும் பால் சொல்லும் போது சொன்னால, அவ சொல்லும் போது எனக்கு அப்படி ஒரு உள்ளுணர்வு. நான் வந்து எனக்கு பேச தெரியாது, சோசியலைஸ்டா பழக தெரியாது. ஆனா கடவுள் வந்து என் பலவீனத்தை அறிந்து அவர் வந்திருக்காராம். இந்த வேர்ஸை நான் ஹைலைட் பண்ணணும்னு நினைச்சேன். கர்த்தர் உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். எப்பா எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன்ல அவர் எப்படி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து எழுதுறாரு. நான் வந்து சின்ன பையன், எல்லா ராஜாக்களும் சொல்றாங்க என்ன தாழ்ந்தவன்னு சொல்றாங்க. தாவீது அப்படி யோசிப்பார்ல, எல்லா ராஜாக்களும் என்ன சொல்றாங்க, சவுல் என்னைய பார்த்து புறப்பட்டு தவிர்த்துறான், இன்னைக்கு எல்லாரும் யுவா பண்றாங்க. சோ என்னால பேச முடியல, எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. பால் சொன்னது போல எனக்கு அப்படி ஒரு இதுவும் கிடையாது. பட் கடவுள் வந்து யார தேர்றாரு, அந்த தாழ்மை உள்ளவனை உயர்த்தணும்னு தேர்றாராம். என்ன ஒரு பயங்கரமான வேர்ஸ் அவர் எழுதியிருக்காருல, உள்ளத்தினோட ஆழத்துல இருந்து வந்திருக்கிறது நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுது. இன்னைக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த 3 ஆங்கிள் ஆன்சர் ஆண்டவர் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணிட்டு, அந்த ஆன்சர்னுடைய விளைவுகள் இப்படிதான் இருக்கு. சோ 1 year நம்ம முடிச்சிருக்கோம், நம்மளுடைய நிறைய பிரேயர்ஸ் ஆண்டவர் கேட்டிருக்காரு, பயங்கரமான விஷயம்ஸ் முடிச்சிருக்கோம். ஒருவேளை எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்போது, கடந்த காலத்துல நிகழ்காலத்துல ஆண்டவர் நடத்தின விதங்களை நினைச்சு பார்க்கும்போது எதிர்காலத்திலையும் நடத்துவாருன்ற நம்பிக்கை தானா நமக்குள்ள வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரும். இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய உள்ளத்துல இருந்து வரணும். சோ அதுதான் என்னுடைய பயங்கரமான ஆசை. 3 விதமா ஆண்டவர் ஆன்சர் பண்றதை பார்க்க, அதனுடைய விளைவுகளை பார்க்க முடியுது. நம்மளுடைய லைஃப்லயும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நோக்கத்தோட வச்சிருக்கிறாரு. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நான் தாழ்மையானவன், என்னைய போய் ஆண்டவர் நான் பயங்கர தப்பு பண்ணிட்டேன், கமிட்டிலயோ இருந்து ஒன்னத்தையும் கிழிக்கல, அப்படிலாம் நமக்கு பயங்கரமான கொஸ்டின்ஸ் வரும். நான் கமிட்டியை முடிக்கும் போது நான் என்ன பண்ணேன், நான் ஒண்ணுமே பண்ணலையே ஆண்டவர், உங்களுக்காக எவ்வளவோ பண்ண முடியும், ஆனா ஒண்ணுமே பண்ணலையே, அப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் உருப்படியா பண்ணலையே அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். லைஃப்ல என்ன நான் சாதிச்சு அச்சீவ் பண்ணேன், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், திருப்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களை, அப்படிப்பட்ட பலவீனமானவர்களை தான் எடுத்து பயன்படுத்த இன்னும் ஆசைப்படுறாரு. சோ அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையிலிருந்து துதி வரதா இன்னும் ஆசைப்படுறாரு. சோ இந்த சங்கீதத்தை மறக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில
பெரிய சங்கீதத்தை, தாவீது மாதிரி அநேக சங்கீதங்களை நம்ம வாழ்க்கையில எழுத கிருபை தரட்டும். ஒரு சின்ன ப்ரே பண்ணி நம்ம முடிக்கலாமா? ப்ரே பண்றியா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில எங்க கூட நீங்க பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலும் ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை நடத்தி அப்பா எங்களை காத்து அப்பா எங்களுடைய தாழ்மையிலையும் அப்பா எங்களால முடியாத காரியங்களையும் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க அப்பா உதவி பண்ணி ஆண்டவரே எங்களை இம்மட்டுமா நீங்க வழிநடத்தி வந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க எங்களுடைய பாஸ்ட் எங்களுக்கு நாங்க திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய அற்புதங்கள், உங்களுடைய அதிசயங்கள், நீங்க எங்க கூட எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க நினைச்சு நாங்களுக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்களுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில மகிமைப்படுங்க அப்பா. வேலையில எங்க எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க கூட நீங்க இடைப்பட்டதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாரி, ரொம்ப இதுவா போற மாதிரி இருக்கு. எல்லாம் வீடியோவே ஆன் பண்ணல. வீடியோ ஆன் பண்ணலாமா? எல்லாரும் ஒரு தடவை வீடியோ ஆன் பண்ணி இன்டராக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வீடியோ ஆன் பண்ணா வாய்ஸ் ரெக் ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் ஆன் பண்ணாம இருக்கேன். எனக்கு நிறைய டவர் இஷ்யூன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகே, எல்லாரோட பேச பார்க்கறதுல சந்தோஷம். ஓகே, இப்ப நமக்கு ஒரு சின்ன கேம், பயங்கரமான ஆக்டிவிட்டி நடத்துறதுக்காக எப்பயுமே அண்ணன் தங்கச்சிகளை விட ரொம்ப மோசமான சகோதரிகள் பிரேமி அண்ட் ஃபெரோஷா இருக்காங்க. ஒன்னா பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி இவங்க ரெட்டை பிறவிகள் செஞ்சு கேம் நடத்த போறாங்க. கேக்குதா? கேக்குது. ஆமா, கேக்குதா? ஐடா இருக்கலா? பதட்டமா இருக்குது. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். ஐடா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு ஐடா. ஆக்சுவலி நம்ம எதுக்காக மீட் பண்ணிருக்கோம்னா, அண்ணனும் அக்காக்காக தான் நம்ம மீட் பண்ணிருக்கிறோம். ஸோ அண்ணன் அக்கா இந்த ஃபேர்வெல் ஒரு சின்ன மீட்டிங். we wanted it to be a சின்ன சர்ப்ரைஸ். அதனால தான் நாங்க எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஓகே, இந்த டைம் கூட ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நானும் ஃபெரோ பிளான் பண்ணியிருக்கோம். அண்ணன் அக்கா நீங்க தான் இதுல வந்து இன்வால்வ் பண்ண போறீங்க. என்ன சர்ப்ரைஸ் ஆனீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆனோன்னு ஃபேஸ் தெரியல. இல்ல, ஜானி எல்லாம் ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எனக்கே ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. டிஸ்க்ளோஸ் பண்ணவே பயமா இருந்துச்சு. தெரியாம எஸ் சொல்லிட்டேன். ஓகே, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஃபெரோஷா சொல்லுங்க. ஓகே பே. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே அண்ணா. சோ இது வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். என்னன்னா, நீங்க மதுரையில ஈயூல இருக்கும்போது உங்களுக்கு இருந்த மெமரிஸ் எல்லாம் சோ அதை பத்தி நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்காக நாங்க கொஞ்சம் போட்டோஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த போட்டோஸ் காட்டும் போது அது பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, இல்ல அந்த டைம்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இல்லைன்னா ஏதாவது மெமரிஸ் இருக்கும் அந்த ஈவென்ட், பர்டிகுலர் ஈவெண்ட். ஸோ அதுல இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டோ இது வந்து கிளாடிஸ் அக்காக்கு. ஓகே, ஒரு சின்ன 2 லைன் நீங்க சொன்னா கூட போதும். உங்களுக்கு என்ன இந்த ஃபர்ஸ்ட் டிடிசில உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் வருது? இது வந்து நம்ம டிடிசி தானே. நம்ம அங்க அந்த இடத்து பேர் என்னப்பா? சரந்தாங்கி. எப்படி மறக்க முடியும் உங்களை எல்லாம்? மறந்துட்டீங்களா? இப்பதான் வந்துட்டேன்ப்பா. உங்களை எல்லாம் மறக்கலப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத பார்த்த உடனே. விழுந்து போட்டோ எடுத்தோம்ல இந்த இடத்துல நின்னு. ஆமாக்கா, நிறைய போட்டோஸ் எடுத்து. இத நம்ம ஃபர்ஸ்ட் டிடிசியோ? ஆமாக்கா.
ஆமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே டிடிசி இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோன்னு கூட வச்சுக்கலாம். ஒன்னா ரெண்டா நம்ம 1000 சேர்ந்தது. டிடிசி அட்டெண்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு இதான் அதுக்கு ஃபர்ஸ்ட் டிடிசி நினைக்கிறேன் எனக்கு. யா ஆமா ஆமா எங்களுக்கு அது உண்மையில ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. உண்மை அந்த ஒரு கேம்ப் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கப்புறம் எந்த கேம்பும் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அவ்வளவு ஜாலியா இருந்தது. ஓகே, அப்போ அடுத்த போட்டோ பார்க்கலாம். அடுத்த போட்டோ அண்ணனுக்கு தான். இந்த கோத்தகிய யாரு மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். அந்த பஸ் டிராவல்ல வந்து பாட்டுக்கு பாட்டெல்லாம் பாடி அதுதான் நம்ம ஜெல்லான பீரியட் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்க. இது பொறுத்தளவுக்கு எனக்கு உடனே இமீடியட்டா ஞாபகம் வருது. ஒரு இடத்துல நம்ம பஸ்ல இறங்கி நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டோம். ஒரு ஒரு கை லான் மாதிரி ஒரு இடம் இருந்தது. ஸோ அது இமீடியட்டா ஞாபகத்துக்கு வருது. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம மனோவா, அப்புறம் டென்சிங் அண்ட் பால், இவங்க 3 பேரும் வர்ஷிப் லீட் பண்ணது உடனே இமீடியட்டா ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் வேற என்ன, அந்த ஒரு சாப்பல் ஒன்று உடன் சாப்பல் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சாப்பல்ல அர்ஜுன் அண்ணன் பேசினாங்க க்ளோசிங் டாக்கு. அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அப்புறம் ஓவராலா நம்ம பஸ்ல வரும்போது நம்ம வந்து பாட்டு பாடிட்டு வந்ததுதான் இன்னும் மனசுல அப்படியே இருக்கு. அந்த சாங்ஸ் பாடிட்டு வந்தது. ஸோ இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம் ஆஃப் ஃபெலோஷிப். ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து, அதாவது ஒன் ஃபேமிலி அப்படின்ற ஒரு தாட்டை வந்து இந்த கோத்தகிரி ட்ரிப் வந்து நிறைய கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் போட்டோ. ஓகே, சோ இந்த போட்டோஸ் இது பத்தி நீங்க ஷேர் பண்ணலாம். ஆமா, அது எப்படி மறக்க முடியும்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. என் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால என்னமோ தெரியாது, இந்த அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவம் போல இருக்கும். அவங்க சித்தி வீட்டுல இருந்து வளர்றது, பெரியம்மா வீட்டுல இருந்து வளர்றது, இதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ பார்த்தா அண்ணனும் அதே சேம் அண்ணன்ட்ட ஷேர் பண்ணும்போது எதுக்குமே எதிர்ப்பு சொன்னதே கிடையாது. அண்ணன் நோவே சொல்லல. ஃபர்ஸ்ட் பார்வதி வந்துச்சு. பார்வதி வந்து வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துச்சு. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது எப்படி தெரியாதுன்னா, எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் கூட பண்ணிக்கிற முடியாது. அதால அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வில்லேஜ் கேர்ளா இருக்கும். அப்புறம் சூர்யாவும் வீட்டுக்கு வரும்போதும் கடவுள் கிருபைதான் அவங்கள வந்து படிக்க வச்சு, அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து நாங்க எப்படி ஜோம் பண்ணோம்னா, நாங்க 2 பேருமே இன்னும் கல்யாண வயசுல எங்க பிள்ளைங்க இல்ல. ஸோ எப்படி மாப்பிள்ளை பாக்குறதுன்னா தெரியாது. நீங்க இந்த பிள்ளைங்களை கூட்டு வந்தது நீங்க தான் அப்படின்னா, மாப்பிள்ளையும் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நாங்க போய் எங்கேயுமே பார்க்க மாட்டோம் ஜோம் பண்ணோம். பார்வதியை பாக்குறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாரு. அவர் தான் அந்த போட்டோல இருக்கிறவரு. அதே மாதிரி சூர்யாவை பாக்குறதுக்கும் நாங்க ஜோம் பண்ணோம். அது அதிசய விதமா ஆண்டவர் இந்த மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு வந்தாரு. ஸோ ஆண்டவர் தான் மாப்பிள்ளையை கூட்டு வந்தாருன்னா ஆண்டவர் தான் காசும் கொடுக்கணும்னு ஜோம் பண்ணோம். ஸோ எத்தனையோ லேக்ஸ்ல இந்த கல்யாணங்களை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. நான் நன்றியோட நினைவு கூறுறேன். தேங்க்யூ சோ மச் இந்த போட்டோக்காக. இல்ல ஆண்டவர் வந்து இம்பாசிபிள் திங்ஸை வந்து பாசிபிளா மாத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த 2 போட்டோஸ்மே வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சி. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம EUEGF மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அன்பு வந்து இன்னொரு ஃபேமிலியை உருவாக்கும் அப்படின்றதுக்கு இந்த 2 சாட்சி ஆக்சுவலா. ஸோ அவங்களுடைய உதவி இல்லாம நாங்க இதை பண்ணிருக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நாங்க வந்து வீட்டுல அவங்கள வச்சு இது பண்ணோம். பட் ஃபைனான்சியல் சப்போர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய சப்போர்ட், ஸ்பிரிச்சுவலா, மாரலா, அப்புறம் வந்து இந்த மேரேஜுக்கு பிசிக்கலா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க் இது. ஆமா, நன்றி. கண்டிப்பா நீங்க எங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா ஒரு செட் பண்ணிட்டு தான் போயிருக்கீங்க எங்க எல்லாருக்குமே. அண்ட் இது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது, ஒரு மேரேஜ் எடுத்து நடத்துறதுங்கிறது. சோ கண்டிப்பா நீங்க எங்களோட ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் தான். அண்ணே, இத பத்தி நீங்க இந்த ஒரு டிடிசி நம்ம ஃபேமிலி உருவாக்கணும், அதுக்கப்புறம் ஒரு டீமா ஒர்க் பண்ணது இந்த டிடிசி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றீங்கனே. இந்த டிடிசி வந்து ஆக்சுவலா நான் இது நம்ம யோசிக்கும் போது அந்த ஒரு டிடிசில நம்ம ட்ரெக்கிங் போக முடியல.
ஆனா இந்த டிடிசில வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங் போயிட்டு அங்க வந்து வர்ஷிப் வந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து ஆண்டவர் ஆராதிச்சோம். அந்த சீன் வந்து இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்குது. அப்படியே ஸ்டில் இப்ப யோசிச்சா கூட அப்படியே அந்த அந்த சீன் வந்து அப்படியே கண்ணுக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் கேம்பையும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே பிளான் பண்ணி, நம்ம லீடர்ஸே பிளான் பண்ணி, அவங்களே எக்ஸிக்யூட் பண்ணி நடத்தி, அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த ஃபாலோ அப் மட்டும் இதோட இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த வருஷம் இன்னும் ஒரு பேண்டமிக் மட்டும் இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு கேம்ப் இந்த வருஷம் நடந்திருக்கும் நிச்சயமா. ஸோ நம்ம மினிஸ்ட்ரியில வந்து இன்னொரு நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆஃப்டர் அ லாங் கேப், இடையில ஒரு சில கேப் அப்புறமா திரும்பவும் நம்ம மதுரை டிடிசில இவ்வளவு பேரை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் இந்த வருஷத்துல நடத்தின அந்த டீமுடைய எஃபர்ட் தான் அது. ஸோ அந்த டீம் எஃபர்ட்டை மறக்கவே முடியாது. நம்ம நிறைய காரியங்களை வேண்டாம் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் பண்ணி அந்த மாதிரி வந்து உங்களுடைய டீம் எஃபர்ட் போட்டது வந்து இந்த கேம்ப் தான். ஆண்டவர் அதை நிச்சயமா பிளஸ் பண்ணாரு உண்மையிலே. ஸோ அதுக்காக தேங்க் பண்றேன். ஆக்டிவிட்டி இன்னும் 4 பிக்சர் இருக்கு, ஆனா டைம் ஆயிரும். சோ நம்ம பிக்சர்ஸ் ஆமா, அப்புறம் கோஆர்டினேட்டர்ஸ் நாங்க அவ்வளவுதான். ஓகே, இது சும்மா பிக்சர்ஸ் மட்டும் பாத்து அடுத்து வந்தா ஒன் வேர்ட்ல ஆன்சர் பண்ண சொல்லிருங்க. இல்ல நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க, நாங்க தான் எக்ஸ்ட்ரா பேசி டைம் ஆக்கிட்டோம். இது மறக்கவே முடியாது. இது கேர்ள்ஸா சேர்ந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். கடைசியா பண்ணது இதுதான். அதுக்கப்புறம் லாக்டவுன் வேற வந்துருச்சு. இது வந்து உண்மையிலே காட்ஸ் கிரேஸ். நல்லா இருந்துச்சு இந்த ப்ரோக்ராம். டான்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அது இப்ப முக்கியமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கொயினோனியா the last physical meeting ல நினைக்கிறேன் இது. I think அதுக்கப்புறம் கொயினோனியா வந்துச்சு. ஆமா, இதுதான் இந்த லாஸ்ட் கொயினோனியா. இன்னும் ஒண்ணு வரணும். ஆக்சுவலா நான் இன்னொன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்னது? ஐயோ, இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டச் நல்லா இருக்கணும் அப்படின்னு நேர் விருப்பம். ஓகே, அண்ணா உங்க குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே பரோட்டா போட்டது. ஓகே பரோட்டா. ஐ திங்க் லாக்டவுனுடைய இனிஷியல் டேஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அப்பதான் வழக்கம் போல எல்லாரையும் போல நானும் குக்கிங்க்கு மறுபடியும் உள்ள இறங்கின நாட்கள் நினைக்கிறேன். மறுபடியும் ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மேபி அக்கா கன்சீவா இருக்கும்போது அந்த டைம்ல ஏதோ பண்ண ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பமா லாக்டவுன் டைம்ல பண்ணது ட்ரை பண்ணோம் நிறைய காரியங்கள். நாங்க மிஸ் பண்ணிட்டோம். ஆமா, இனிஷியல் டேஸ். இது ஒருவேளை நார்மல் டேஸா இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருமே வந்திருக்கலாம். இந்த பிக்னிக் போட்டோ வரும்னு பார்த்தேன். பட் ஆமா, வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டோம். அண்ணா நீங்க ஷேர் பண்ணலாம். ஆமா அண்ணா. ஓகே, thank you அக்கா அண்ணா. நிறைய மெமரி ஷேர் பண்ணது. ஆமா, thank you so much. Thank you அண்ணா and அக்கா. It's a time of ஐஸ் வைக்கும் நேரம். ஐஸ் வைக்கும் நேரம் இனிதான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க 2 பேரும் கரையிற அளவுக்கு உங்களுக்கு ஐஸ் வைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ் யார வைக்க போறாங்கன்னா வினோத் ஐஸ் வைக்க போறா. அது சாட்சியின் நேரம், அதுதான் இப்படி சொல்றேன். வினோத் ஸ்டார்ட் பண்ண போறா. ஹலோ, கேக்குதா ஜீவா? சொல்லுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உன்னைய பார்த்து பல வருஷம் ஆச்சு. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஜான்வி அண்ணனை மீட் பண்ண வந்து MKU பிரேசர்ல. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் காட் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற அந்த டாபிக்ல கூட மெசேஜ் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை, பழகுனதில்லை, ஆனா நல்லா பழகுனவங்க மாதிரி ஒரு பேசினாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியா. அப்புறம் வந்து டிடிசியில பார்த்தோம். அப்போ அவங்க ஃபேமிலியா வந்து இன்வால்வ் பார்த்துறப்ப நான் கூட முடிச்சுட்டு வந்து சொன்னேன், ஜீவா இதை பார்க்கும்போது நமக்கும் ஏதாச்சும் தோணுது, இது மாதிரி நம்ம இறங்கி பண்ணணும்டா கடவுளுக்காண்டி அப்படின்னு கூட நான் ஜீவாட்ட சொன்னேன். அப்பே அது ஞாபகம் வருது.
அதுக்கப்புறம் லாக்டவுன்ல கூட நிறையா நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா எங்க பெரியம்மாவுக்கு கூட உடம்பு சரியில்லாம போச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் பத்தி கேட்குறப்ப ஜிப்மர் போக சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கப்ப ஜான்வி அண்ணாட்ட தான் நான் பேசினேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, சதீஷ் அண்ணா அப்பா பாண்டிச்சேரியில இருந்தாங்க. அவங்க நம்பர் கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அவங்க கைடு பண்ணி நான் கூட அங்க போறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தாங்க. அதே சமயத்துல தான் எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம அது நான் பிளான் பண்ணிட்டு படிக்க வேணாம் அப்படின்ட்டு அதை பத்தியே நான் நினைக்கல. இப்போ எங்க பெரியம்மாவும் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறதுக்கு கிளம்பிக்கிறப்ப அண்ணன் ஃபோன் பண்ணி இது மாதிரி டீட்டெயில்லாம் கேட்டாங்க. அப்போ எனக்கு அது பெரிய அதிசயமா இருந்துச்சு அண்ணன் மூலமா. அது அது இப்போ நினைச்சாலும் என்னைக்கு மறக்க முடியாத ஒரு மொமெண்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான், ஒரு அண்ணனா ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. எனக்கு உங்களை பார்க்குறப்ப நம்மளும் கடவுளுக்காண்டி ஏதாச்சும் கண்டிப்பா செய்யணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. அந்த பர்சனல் டச் அவன் அனுபவிச்சான். அவன் ஹாஸ்டலுக்கு வரும்போது யாருக்கிட்டயுமே பேச மாட்டான் அவ்வளவு சீக்கிரம். நான் அத ரொம்ப இது பண்ணிருக்கேன். ஸோ ஜானி அண்ணாட்ட பேசும்போது அப்படி ஒரு இது வந்தது வந்து எனக்கே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஸோ தேங்க் காட். நெக்ஸ்ட் ஐஸ் வைக்க போறது யாருன்னா பிரேமி. பிரேமிக்கு பெரிய பாறங்களோட ஐஸ் கட்டியோட வந்துகிட்டு இருக்கு. பிரேமி, எனக்கு வந்து டெஸ்டிமோனின்னு ஷேர் பண்ண தெரியாது. ஆனா என் ஹார்ட்ல இருந்து அண்ணன் அக்கா அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ ரொம்ப சின்னதா சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் ட்ரை பண்றேன். ஸோ அண்ணனையும் அக்காவையும் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் அவங்கள என்னோட 2019 டிடிசில தான் பார்த்தேன். அப்போ வந்து நான் வந்து சர்ச் பேக்ரவுண்டே இல்லாம தான் வந்திருக்கேன். ஸோ என்னோட ஃபவுண்டேஷன் வந்து பிரேசல் தான். அங்கதான் முதல்ல ஆண்டவரோட வார்த்தையை கத்துக்கிட்டேன், ஆண்டவருக்காண்டி பாட்டு பாடினேன். அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னைய கூப்பிட்டு போனது வந்து நம்ம ஐசியூ தான். அப்போ வந்து அந்த கேம்ப்ல லைஃப்ல ஃபர்ஸ்ட் கேம்ப். மேக்ஸிமம் நான் இதுவரை கோத்தகிரி ஃபர்ஸ்ட் டிடிசில அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு செஷன்ஸ் புரியவே செய்யாது. ஆனா வந்து அட்டன் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அப்ப வந்து அக்காவே அண்ணையும் பார்த்தோன்னா ஏதோ அவங்கள்ட்ட ஏதோ நான் டிஃப்ரெண்டா பார்த்தேன். ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி. ரொம்ப பேசிக்கல, ஆனா அந்த கனெக்ட் எனக்கு தெரிஞ்சது. செகண்ட் கோத்தகிரியில அந்த பஸ் டிராவல் ரொம்ப மறக்கவே மாட்டேன். அவ்வளோ ஜோவியலா 2 பேருமே இருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கும் இவங்களுக்கும் நல்ல செட் ஆகும் அப்படின்லாம் தோணுச்சு. அப்புறம் சேட் பண்ணோம், கால் பேசியிருக்கோம், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அக்கா வீட்டுக்கு வந்து நான் தனியா தான் போனேன். இட் வாஸ் நாட் பிளான்டு. அப்போ போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் தனியா ஷேர் ஆட்டோ பிடிச்சு போறேன். ஏன் போனேன், எதுக்கு போனேன்ல அவ்வளோ பிளான் இல்லை, ஆனா போயாச்சு. ஷான் வந்து கூட்டிட்டு போனா, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அக்கா புட்டும் சுகர் தந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஞாபகம் இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அக்காட்ட என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ கண் கலங்கிட்டேன், ஒரு மாதிரி கஷ்டமாயிட்டேன். பேக்ரவுண்ட் பத்தி சொன்னப்ப அக்கா வந்து ரொம்ப கன்சோலிங்கா பேசினாங்க. நானும் அக்காவும் தான் பேசிட்டு இருந்தேன். ஆனா இது அண்ணனும் என்னது கவனிச்சாங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. எனக்கு வந்து பிரேசல் தெரியும், அப்புறம் சர்ச் வந்து நான் போறதுனால தெரியும். ஆனா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் மினிஸ்ட்ரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி டென்ட் மேக்கர்ஸ், அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. அண்ணனும் அக்காவும் என்ன பண்றாங்கன்னு கூட எனக்கு அவ்வளவா தெரியாது. ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸா இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு அவ்வளவு நாலேஜே இல்லை. என்னோட நாலேஜ் எப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டே டிசிக்கு அப்புறம் தான் எனக்குள்ள சேஞ்சஸ் வந்துச்சு. அப்ப வந்து எனக்கு ஒரு நான் கடவுளை நம்பாத ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து என்னோட பிலீஃப் என்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணாங்க, எப்படி நீ இப்படி பண்ற வந்து எனக்கு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு இருந்துச்சு. எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல. உடனே அங்க போனை வச்ச உடனே நான் வந்து என்ன யோசிச்சேன்னு தெரியல, ஜானி அண்ணாக்கு தான் போன் பண்ணேன். அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. போன் பண்ணி, அண்ணன் இந்த மாதிரி என்னோட ஃபேத்தை வந்து கேள்வி கேட்டாங்கண்ணே, உடனே சொல்லுங்க எப்படி நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணேன்னு. ஏதோ ஒரு லைன் ஆன்சர் தான் நான் எதிர்பார்த்தேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் இருந்தது. அண்ணே உடனே சொல்லுங்க, பிஸியா இருக்கீங்களா ஃப்ரீயா இருக்கீங்களா, எதுவுமே கேட்கல, அண்ணே சொல்லுங்க அப்படின்னு. இதே நான் அந்த இடத்துல இருந்திருந்தா என்னடா இது கூட புரியாம இருக்காளே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அண்ணன் வந்து எனக்கு கூட ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட பேசிப்போம்.
பொறுமையா சொன்னாங்க. அது வந்து நம்மளால பண்ற காரியம் இல்ல. we have to pray, we have to understand them. அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்சனலா அதுக்காண்டி நம்ம வந்து ரெடி ஆகணும், அவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்காக அந்த மாதிரி பொறுமையா சொன்னாங்க. சோ அதெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அப்ப வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு ரிலீஃப் இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது எவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருந்திருக்கு, அண்ணன் வந்து எவ்வளவு பண்ணிருக்காங்க அண்ணன் அக்காவும் அப்படின்னு தோணுச்சு. நான் வந்து அவங்களுக்கு என் மேல வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்க, வேற எது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் என் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப ஷோரா சொல்லுவேன். நான் சும்மா மெசேஜ் பண்ணுவேன். அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா பிஸியா இருக்காங்களான்னு தெரியலனா கூட அவங்க ஆனா ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒரு டைம் எனக்கு கொடுத்தாங்க. அதுதான் என்னை இன்னும் உள்ள வரணும், இன்னும் ஆண்டவர் பத்தி தெரியணும்ங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியாச்சு. அக்கா பத்தி சொல்லணும்னா, அக்கா வந்து என்னோட அக்காவாவும் பார்ப்பேன், அம்மாவாவும் பார்ப்பேன், ஃப்ரெண்டாகவும் ரொம்ப ஜோவியலாவும் இருப்பாங்க. விமென்ஸ் டேல தான் உண்மையா வந்து இன்னும் நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். என்னன்னா எங்களால ஒழுங்கா மீட் பண்ண முடியல. அப்ப ஏன்னா எங்களுக்கும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு, பிரேஸ்லன். அப்ப எல்லாரும் பிஸியா இருந்தனால அக்காவும் பிரேஸ்லினும் ஹாஸ்டல் கிளம்பி வந்து அங்க வச்சு எங்க வார்டன் மேம் ஆபீஸ் பக்கத்துலயே ஒரு சோஃபா, அங்க இதுவரை பிரேயர்ஸ் அப்படி நாங்க வந்து பிரேயர் நடக்கும் போதே வந்து அமைதியா பண்ணணும் அப்படிதான் நாங்க பண்ணுவோம். அந்த இடத்துல வச்சு ஆண்டவர் வந்து எங்களை பிளான் பண்ண வச்சாங்க. அப்ப வந்து அந்த அக்கா வந்து நினைச்சிருந்தா வர முடியாதுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அக்கா வந்து வாண்டட் இட் டு ஹேப்பன், நம்ம டீமா ஒர்க் பண்ணணும்னு அக்காவும் எங்களுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப இதாதான் இருக்கும். இன்னும் நிறைய சொல்லுவேன், ஆனா டைம் ஆயிரும். எனக்கு வந்து அண்ணனும் அக்கா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் மாதிரி தான். நான் வந்து ரீசெண்ட் டேஸ்ல அவங்களுக்கு கஷ்டம்னு இருக்கும்போது நான் எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சென்டிமெண்ட் ஆகக்கூடாது, ஓகே. ஸோ வந்து கண்டிப்பா வந்து நான் மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையில இருக்கிறேன் அக்கான்னு. நீங்க அங்க போறதுக்குள்ள அண்டருக்கு வில்லிங்கா இருந்தா நம்ம எல்லாரும் மீட் பண்ணணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், எல்லாமே மறந்துட்டேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன், பேஷண்டா லிசன் பண்ணதுக்கு. ஓகே பிரேமி, தேங்க்யூ சோ மச். ஐஸ்ல பாதி உருகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். இப்போ ஒரு சின்ன ஐஸ் பிரேக் வச்சுக்கலாம். அந்த ஐஸ் பிரேக் பண்றதுக்காக ஒரு சின்ன ஐஸ் பிரேக். ஐடாவும் டென்சிங்கும் நமக்கு ஐஸ் பிரேக் நடத்துவாங்க. ஐடா, இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்ம ரொம்ப ஐஸ் எல்லாம் ஜில்லுன்னு இருந்திருக்கோம். நம்ம கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி நான் பார்க்க போறோம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஐடா சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம கேம்குள்ள போலாம். இது வந்து என்ன கேம் அப்படின்னா, நம்ம வந்து 2 டீம்ஸா டிவைட் ஆக போறோம். ஓகே, ஒரு டீம் வந்து கிளாடிஸ் அக்கா டீம், இன்னொரு டீம் வந்து ஜானி அண்ணா டீம். கிளாடிஸ் அக்காவோட டீம்ல வந்து பாய்ஸ் எல்லாரும் இருக்க போறாங்க. ஜானி அண்ணாவோட டீம்ல வந்து கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்க போறாங்க. ஓகே, சோ வந்து டோட்டலா 6 questions இருக்கு. 3 questions ஃபார் கிளாடிஸ் அக்கா, 3 questions ஃபார் ஜானி அண்ணா, அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு. இத ஆன்சர் இப்போ ஒருவேளை கிளாடிஸ் அக்காவோட டீம் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேர் ஒண்ணு கொடுப்போம். அந்த டேரை வந்து ஜானி அண்ணா டீம் மெம்பர்ஸ் பண்ணணும். ஒருவேளை கிளாடிஸ் அக்கா டீம்ல வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா கிளாடிஸ் அக்காவோட டீம் மெம்பர்ஸ் தான் அந்த டேரை பண்ணணும். சோ அதே மாதிரிதான் ஜானி அண்ணாவோட டீமுக்கும். இதுல என்ன அப்படின்னா ஆன்சர்ஸ் வந்து டேர் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் 2 டேர் வந்து அண்ணாவும் அக்காவும் தான் பண்ணுவாங்க. மிச்சம் இருக்கிற டேர்ஸ வந்து அவங்க டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்க நாமினேட் பண்ணிக்கலாம். அவங்க யார் நாமினேட் பண்றாங்களோ அவங்க வந்து அந்த டேரை பண்ணுவாங்க. ஓகே, கேம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் புரிஞ்சப்பா? தம்ஸ் அப் ஒரு தம்ஸ் அப் போட்டுடலாமா? ஓகே டன். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அண்ணா அண்ட் அக்கா ஆன்சர் பண்ணக்கூடாது. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். இந்த क्वेश्चनல வந்து அண்ணா அண்ட் அக்கா டேர் பண்றதும் அவங்க நாமினேட் பண்றதும் அண்ணா அக்காவோட வேலை. ஓகேவா? டீம் மெம்பர்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन போவோம். இது கிளாடிஸ் அக்காவோட டீமுக்கு. கிளாடிஸ் அக்காவோட ஃபுல் நேம் என்ன? பாய்ஸ்
இல்ல அக்கா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்களா? அக்கா யார் சொல்லணும்னு சொல்லுவாங்களா? இல்ல ஐயா, டீம் இந்த மெம்பர்ஸ் கொஸ்டின் யாருக்கு? எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். டீம் பாய்ஸ் மெம்பர்ஸ் பாய்ஸ் டீம் பாய்ஸ் பாய்ஸ் அதாவது நாங்கெல்லாம் கிளாடிஸ் அக்கா டீம். நான் கிளாடிஸ் அக்கா டீமா? பாய்ஸ் எல்லாம் கிளாடிஸ் அக்கா டீம், ஆமா. கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ஜானி அண்ணி டீம். ஓகே ஓகே. பாய்ஸ்ல யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா வந்துரும். கிடைக்குமா? ஒரு டிடிசி சாரி ஒரு இதுக்கு கேம்ப் இன்ட்ரோக்கா ஆன்லைன்ல தான் ஏதோ ஒரு இன்ட்ரோக்கு அக்காவோட பேரை முழுசா நான் சொன்னாங்க. Total of 4 names. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபெரோஷா தான் சொல்லுச்சு. ஆக்சுவலா நான் மெமரைஸ் பண்றதுக்கு 2 நாள் ஆயிடுச்சு. ஐடா தெரியலையா? ஓகே ஓகே நான் சொல்றேன் நான் எப்படி விட்டு கொடுப்பேன். நானும் பாய் அண்ணா ஆனா வந்து ஆன்சர் தெரியலன்னா கேன்சல் பண்ணுவோம். சோ டார் வந்து கிளாடிஸ் அக்கா டீம் தான் பண்ணணும். ஏய் என்ன ஜீவிலிய கன்சிடரே பண்ணல. ஐயோ எனக்கு தெரியாம இப்போ உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க சொல்லிருங்க எனக்கு. ஓகேவா? சரி ஆன்சர் சொல்லுங்க. கிளாடிஸ் வசந்தா கிருபா ராணி. கரெக்ட். ஓகே சோ இப்போ டாருக்கான டைம். டார் டென்சிங் என்ன சொல்லுவாங்க? இப்ப டேர் யாருக்கு போகணும் ஆக்சுவலா? கிளாடிஸ் அக்கா டீம் லீடர் தான் ஃபர்ஸ்ட் டார். ஓகே இப்ப அக்கா வந்து ரொம்ப பெரியவங்க. ஸோ வந்து நான் டேர் கொடுத்து எதுவும் கஷ்டப்படுத்த விரும்பல. அக்கா நீங்க வந்து ஒரு ஃபேவரட் சாங், உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் ஒரு சாங் நீங்க எங்களுக்கு பாடி காமிங்க. உங்களுக்கு பாடி பார்த்ததே இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு சாங் நான் பாடி நீ பார்த்ததே மாட்டேன். ஏன்னா எனக்கு பாட தெரியாது. அதனாலதான் எல்லாத்தையும் பார்த்திருப்பேன். இவங்க பாடுவாங்க, நான் பேசுவேன். நான் கேட்டிருக்கேன்க்கா நீங்க பாடுறத. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல அக்கா சும்மா தான் சொல்றாங்க. அக்கா நல்லா பாடுவாங்க. சரி அப்ப ஆமா, correct. எல்லாரும் நல்லா பாடுவாங்க. ஃபர்ஸ்ட் டேர் நீ தான பண்ணணும். சோ என் டீம் மெம்பர்ஸ் நான் ஹெல்ப் கூப்பிடலாமா? நெக்ஸ்ட்க்கு தான் ஃபர்ஸ்ட் டார் நீங்க தான் அக்கா பண்ணணும். அப்புறம் நீங்க நாமினேட் பண்ணிக்கலாம் உங்களோட டீம்மேட்ஸ். பாட்டே வராதே. அதனாலதான் இதை டேர் உங்களுக்கு வச்சோம். வராதுன்னு இல்ல, ஆக்சுவலா வராதுன்னு இல்ல, உங்களுக்கு வரும். பட் பாடி பார்த்தது இல்ல, அதனாலதான் நாங்க என்கிட்ட இருந்து பாடி நான் கேட்டிருக்கேன். சூப்பரா பாடுவாங்க. எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க பாருங்க. நானும் நிறைய மீட்டிங்ஸ்ல பாத்திருக்கேன். பாருங்க பாராட்டுகள் குவியுது. சரி அண்ணனும் கொஞ்சம் மெதுவா பாடலாமா? அப்பதான் எனக்கு வரும். ஓகே லைட்டா என்ன தோ உனக்கு பிடிச்ச சாங்க சொல்லிரு. பெரிய டாஸ்க் கொடுத்த மாதிரி இருக்கேக்கா. ஒரு பாட்டு வராதுல ஜெஃப்ரி. சேர்ந்து பாடுங்க. அண்ணன் கூட சேர்ந்து பாடுங்க. அத நடத்தின விதம் நினைக்க ஆரம்பிக்கிறேன். நடத்தின விதம் நினைத்தா நன்றி சொல்லாமல் இருப்பேனோ, என்னை நடத்தின விதம் நினைத்தா நன்றி சொல்லாமல் இருப்பேனோ. போதும். தேங்க்யூ. அக்கா சூப்பரா பாருங்கக்கா. சூப்பரா பாடுறீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த always a great singers are very humble people. அண்ணன் சிக்கா இருக்கும்போது நீங்க பிரேயர் வச்சு பாடுனீங்கல்ல, அந்த பாட்டு என்னது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க பாடும்போது பிரேமி அந்த சாங் என்ன பிரேமி? லாஸ்ட் பிரேயர்ஸ்ல நீ பாடுனீங்க. சேனைகளின் கர்த்தர் நல்ல சேனைகளின் கர்த்தர். நல்ல சாங். அவ்வளவுதான்ப்பா. பாடிட்டே. சரி ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. இது வந்து ஜானி அண்ணனோட டீமுக்கு கேர்ள்ஸ் ஆன்சர் பண்ணனும். அண்ணா வந்து எந்தெந்த ஊர்ல எல்லாம் இது வரைக்கும் வந்து சர்வ் பண்ணிருக்காங்க? டீம் சேர்ந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணலாமா? என்னவும் பண்ணிக்கோங்கக்கா. ஆன்சர் சொல்லிருங்க. மதுரை. ஆமா மதுரை, அப்புறம் வெள்ளூர். சூப்பர். இன்னும் ஒரு பிளேஸ் சென்னை. வாவ் சூப்பர்.
சோ இவங்க ஆன்சர் பண்ணிட்டதுனால இந்த டேரும் கிளாடிஸ் அக்வாரா டீம் தான் பண்ண போறாங்க. நீ நாமினேட் ஓகேவா? அங்க ஜீவா சொன்னானே ஃபுல் நேம். ஜீவானாக்கு எல்லா ஆன்சரும் தெரியும். அவங்கள லிஸ்ட்லயே எடுக்க எல்லாரும் முடியாது. சேர்ந்துதான் கொஸ்டின் எடுத்தது. ஓகே சோ கிளாடிஸ் அக்கா உங்க டீம்ல இருந்து நீங்க யாரையாவது நாமினேட் பண்ணி போங்கு யார பண்ண வைக்க போறீங்க? யார பண்ணலாம்? மனோவா ஆளே காணோம். மனோவா மனோவா வந்து இப்போதைக்கு டிராவல்ல இருக்காரு. ஓ அப்படியா? ப்ரூஸ்லின்னு யாரோ இருக்காங்க. ப்ரூஸ்லி ரொம்ப திடமான ஆனா மனுஷன். அது நான் தான் அது ஒரு இதுல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் டவர் ப்ராப்ளத்துக்காக. சரி சரி ஆமா அது இந்த பையன் அந்த மாதிரி செட் பண்ணி டேர் வச்சிருக்கான். சொன்னா நீங்க நாமினேட் பண்ணுங்கக்கா. சரி பால நாமினேட் பண்ணலாமா? ஓகே பாலன்னா உங்களுக்கான டேர் வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சாலுமே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே டேர் சொல்றேன். பிரியாணி எப்படி பண்ணணும்னு நீங்க ரெசிபியை கரெக்டா சொல்லணும். அதுதான் உங்களுக்கான டேர். சிம்பிள் சார். என்ன பிரியாணி, சிக்கனா மட்டனா? உங்க இஷ்டம். சரி சரி சிக்கன் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சோறை ஊற வைக்கணும். சோறை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அனியன், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அது கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ், அப்புறம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சால்ட் பெப்பர், பெப்பர்ல சால்ட் டொமேட்டோ இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிக்கனோட வேக வச்சு உள்ள போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு குக்கர்ல போட்டு 3 விசில் அடிச்சு இறக்கிட்டா அப்படி சுவையா பாலு வயிறு நனைஞ்சிருச்சுடா. இப்ப தெரியுதா அமெரிக்கன் காலேஜ்ல பிசிக்ஸ் படிக்கிறது என்ன எவ்வளவு அட்வான்டேஜ். என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க பதில் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சோற ஊற வைக்கணும் சொன்ன பத்தியா? அங்கதான் இருக்கு. யூ மீன் அரிசியை ஊற வைக்கணும். நான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருத்திரு முழிப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन கோடி சீக்கிரத்துல அவரு கவலைப்படாதீங்க. ஓகே வேகமா நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து வந்து கிளாடிஸ் அக்கா வந்து கராத்தேல வந்து எத்தனை பெல்ட் வாங்கியிருக்காங்க? ஆக்சுவலா வந்து பாய்ஸ் ஆன்சர் பண்ணோம். ஆக்சுவலா வந்து நிறைய பேருக்கு தெரியாது, இப்பதான் தெரிஞ்சிருக்கோம் கிளாடிஸ் அக்காக்கு வந்து கராத்தே தெரியுமா அப்படிங்கிறது. இதுல வேற பெல்ட் வேற அப்படின்னு கேட்பீங்க. அப்படி எல்லாம் இல்ல டென்சிங், ஒரு மீட்டிங்ல சொல்லி இருக்கோம். நான் சொல்றேன் 6 பண்ணும்போது 6 பெல்ட். ஓ சூப்பர்யா. யார் அது? போடு. வினோத் வந்துருச்சு டேர் உங்களுக்கு. எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? நான் சொல்றேன் பாரு, ஒயிட், yellow, ஆரஞ்சு, green, blue and purple. போடு. ஓகே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஓகே டேர் ஃபார் ஜானி அண்ணா டீம். ஃபர்ஸ்ட் டேர் வந்து ஜானி அண்ணா தான் பண்ண போறாங்க. என்ன டேர்னா கிளாடிஸ் அக்காவை இமிடேட் பண்ணி காமிக்கணும். ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன். யாரையும் நாமினேட் பண்ண முடியாதோ? இல்ல நான் ஃபர்ஸ்ட் டேர் உங்களுக்கு தான். பேசணுமா? பேசி மிமிக்ரியா? பேசினாலும் ஓகே, ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே. இப்படி வரும் தெரியலையே. கிளாடிஸ் அக்கா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தைரியமா செய்யுங்க. எப்பவுமே பேரை பண்ணிருக்கிறேன், ஆனா அக்காவை மிமிக்ரி பண்ணதில்லை. எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். அண்ணா ரொம்ப யோசிக்கிறாங்களே. வேற ஏதாவது டேர் இருக்கா? இதுதானே மெயினான டேர். இது உங்களுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண டேர். இப்படி
ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வேணா சொல்லலாம். ஓகே ஜீவன்ற அது வார்த்தை. சொல்லுங்க. ஆமா. அந்த ஜீவன் அன்னைக்கு அங்க பார்த்தேன், அவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு பேசுவாப்ல அந்த மாதிரி. சரி சொன்னது மறக்க முடியாது. எதுமா தம்பி ராஜாக்கள் அப்படின்னு சொல்லி ஆசையோட தம்பி ராஜாக்கள் அப்படின்னு. ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இது வந்து ஜானி அண்ட் அவரோட டீமுக்கு. எந்த சிட்டில வந்து அண்ணாக்கு போய் தியாலஜி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை? சிட்டியோட நேம். அது இந்தியாக்குள்ள தான் இருக்குதா? இல்ல ரைஸ்லின் ஆசையே ஓடி வருது ஆன்சர் பண்றதுக்கு. இந்தியாக்குள்ள இல்ல. ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்ல. அது ஒரு இடம். அண்ணே இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுமானே? அதான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இது எப்போ என்னதான் நம்ம சொன்னாலும் 3 டேர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, குடுக்கதான் போறாங்க. சரி நாங்க உள்ளுக்குள்ள ஒரு ரெப்பே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்க ஆக்சுவலா வந்து எல்லாத்துக்கும் டேர் தான் வரப்போகுதுன்னு. பரவாயில்ல, ஒரு வினோத் வந்து ஆன்சர் பண்ணிட்டாப்ல. ஓகே ஆன்சர் அப்ப பாத்துடலாமா? யாருக்கும் தெரியலையா? பிரைஸ்லன் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். சரி I don't know. ஓகே டலாஸ். சோ இத ஆன்சர் பண்ணாததுனால கேர்ள்ஸ் டீம்ல தான் டேர் பண்ண போறாங்க. அண்ணா யார் பண்ண போறா டேர்? ஓகே நாமினேட் பண்ணிடலாமா? தைரியமா தெரியாதுன்னு சொன்னதால இந்த பிரைஸ்லயே பிரைஸ்லன் நீதான். உனக்கான டேர் என்னன்னா எமோஜி போட்டோம். எமோஜி. ஓகே ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். சரியா? ஹாப்பியான மாதிரி ஒண்ணு பண்ணணும், அழுற மாதிரி பண்ணணும், கோவமா இருக்க மாதிரி பண்ணணும். இந்த 3ம் பண்ணி காமிக்கணும். ஹாப்பி, அழுகிறதா? அழுதுப்பேன். அது பேர் முகத்தை மறைக்கிறதுமா? மறைக்கிறது. மறைச்சாச்சு. ஓகே இதுக்கு மேல ஒண்ணு நான் கஷ்டப்படுத்தல பிரைஸ்லன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஐடா அரியம் கிளாடிஸ் அக்கா வந்து எப்ப வந்து ஈயோல ஸ்டாஃபா ஜாயின் பண்ணாங்க? பாய்ஸ். நானே சொல்லவா? சொல்லலாம். 2003. வா சூப்பர். கண்டுபிடிச்ச போல இருக்கு. ஐடா இவன் அந்த இதுவை கண்டுபிடிச்சிட்டான். அந்த நம்ம கொடுத்த அந்த இதுவை. அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நீ எனக்கு அனுப்பியிருந்தேன். அது இருக்கு சொல்றேன் நீ அது கூட. டேர் டு கேர்ள்ஸ் டீம். சோ ஜானி அண்ணா நெக்ஸ்ட் பர்சனை நாமினேட் பண்ணுங்க கேர்ள்ஸ் டீம்ல இருந்து. ஹெப்சி வந்து அமெரிக்கன் காலேஜ் ஹெப்சி தானே? ஆமா. ஓ ஹெப்சி அக்கா தானா? ஆமா. ஓகே அக்கா உங்களுக்கான டேர் வந்து ஏதாவது ஒரு சண்டே ஸ்கூல் சாங் பாடணும்க்கா. வந்து பாடுங்கக்கா. டேர பாஸ் பண்ண முடியாதா? ஏற்கனவே அண்ணாட்ட வந்து பாஸ் ஆயிட்டா. நான் வேற யாராவது நாமினேட் பண்ணவா? இல்ல நீங்க தான் பாடுங்க. டீமுக்கு நீங்க லீடர் இல்லமா, அதனால வந்து நாமினேட் பண்ண முடியாது. பாட்டுலாம் வேணாமே. ஏதோ பக்கத்துல கிளி அழகா பாடுது. அத கன்சிடர் பண்ணிக்கலாம். காக்காவும் பாடுது. சரி நாமினேட் பண்ணலாம். ஐடா ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுப்பா, பாவம்பா. சரி ஓகே என்ன பாட வச்ச? ஜானிகா அதான் பண்ணாதீங்க. நம்ம பிரேயர் செல்ல உள்ளதே அது எடுத்து விடு. அக்கா சண்டே ஸ்கூல் சாங் அக்கா பிரேயர் சாங். நான் சரியில நாமினேட் பண்றேன்.
யாரை நாமினேட் பண்ற? செரில் செரில் சரி சரி. ஹலோ கேக்குதா? சரி சண்டே ஸ்கூல் பாட்டு தான் பாடணுமா? ஆமாக்கா, ஆக்ஷன்ஸோட பாடினாலும் ஓகே தான். பாட்டே வரல. சரி பாடுறேன், ஆனா எனக்கு சரியா லிரிக் தெரியல. ஏதாவது கொலை பண்ணேன்னா எனக்கு கோச்சுக்காதீங்க. எல்லாரும் அப்படிதானே பாடிட்டு இருக்கோம். சண்டே ஸ்கூல்னாலே ஏதாவது ஒரு லிரிக்க போட்டு பாடிட்டு இருக்கோம். கண்டிப்பா பாடணுமா? பாடியா? கம் ஆன் டைம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. 2 lines. லைஃப் பாய் சோப்பால் புது லைஃப் கிடைக்குமோ? டெட்டால் சோப்பினாலே உன் டாட்டு நீக்குமோ? ரின் சோப்பினாலே உன் சின் மறையுமோ? வெண்மையை காண சர்ஃப் எக்ஸல் உதவுமோ? இல்லை தம்பி ஓஹோ இல்லை தங்கை, சோப்பினாலே உன் பாவம் நீங்காது. பாவம் நீங்க உனக்கு ஒரே சொல்யூஷன், இயேசுவின் ரத்தம். மாமா இயேசுவின் ரத்தம். அவ்வளவுதான் தெரியும். இனிமேல் நான் சர்ஃப் எக்ஸல் சோப் எதுவுமே போடலப்பா. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடுவோம். இது வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு. ஜானி அண்ணாவோட பர்த்டே இன்னைக்கு. இதுவும் நாங்க டீம் வர்க் பண்ணலாம்னு இருக்கோம். இத சொல்லிருங்க, அடுத்த டேர் பாய்ஸ் டீமுக்கு கொடுத்துறணும் ப்ளீஸ். கேர்ள்ஸ் எப்படியாவது ஆன்சர் பண்ணிருங்க. இங்க பாரு, என்ன சப்போர்ட் பண்றதுக்கு ஆளு நினைச்சியா நீ? வாட்ஸ்அப்ல அக்டோபர் அக்டோபர் 7 என்ன ஐடியா சொல்லி கொடுத்தியா? வாட்ஸ்அப்ல சொல்லி கொடுத்தியா? சாட்ல நம்ப மாட்டேன். டேர் டு பாய்ஸ் டீம் க்ளூ வந்து Facebookல இருக்கு. ஓ, நான் Facebookல நாங்க இல்லையே. ஓகே, நான் டேர் அக்கா அதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணிருக்கேன் அக்கா. ஜெஃப்ரி, கம் ஆன் ஜெஃப்ரி. சூப்பர்க்கா. ஜெஃப்ரி. ஓகே ஓகே, டேர் என்னன்னா 3 அனிமல்ஸ் மாதிரி ஆக்ஷன் பண்ணி அது என்ன அனிமல் கண்டுபிடிக்க வைக்கணும். நான் டென்சிங் தான் பண்ண போறேன். அடே குரங்கு. தேங்க்ஸ் பால். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சத்தமே வரல. சாரி டென்சிங், குரங்கு மாதிரி எனக்கு சவுண்ட் போட தெரியாது, கோச்சுக்காத. வேற என்ன செய்யலாம்? அனிமல் தானே? ஓகே. ஆமா, எலிஃபண்ட். யானை. ஓகே சூப்பர். தேங்க் யூ எல்லாருக்கும். நான் நெக்ஸ்ட் ப்ரோகிராம் போயிடலாம். இப்ப ஒரு ஐஸ் பிரேக் அப்புறம் மறுபடியும் ஐஸ் போட போறோம். இப்ப வந்து டெஸ்டிமனி சொல்றதுக்காக ஜெஃப்ரி இருக்கான். ஜெஃப்ரி டைம். ஜெஃப்ரி. ஓகேங்களா? ஜானி அண்ணனை வந்து எனக்கு எப்ப தெரியும் அப்படின்னா, நான் வந்து ஷான் மாதிரி இருக்கும் போது விளையாண்டுட்டு இருப்போம் கேரன் ஸ்கூல்ல. அப்ப வந்து ஜானி அண்ணே, செல்லபாரதி அண்ணே எல்லாமே வந்து கேம்ப்ல மும்முரமா இருப்பாங்க. சோ அப்ப நாங்க வந்து பார்க்கும்போது ஜானி அண்ணே, செல்லபாரதி அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஏதாவது சும்மா விளையாண்டுட்டு போவோம். செல்லபாரதி அண்ணே எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்சில வந்து மூக்குல ஹார்ன் அடிச்சுட்டு போவாங்க, கிங்னு. அதுதான் எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டே. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீக்கெண்டும் வந்து கேரன் ஸ்கூல்ல போய் ஏதோ ஒரு கேம்ப் அப்படின்னு ரொம்ப எங்களோட அந்த டைம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். இப்ப எப்படி ஷான் ஷேஃபி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் இருப்போம். அப்ப வந்து அண்ணன் கிட்டார் வாசிப்பாங்க. இவங்க ஜானி அண்ணன் அப்படின்றதுதான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன தெரியும்னா, அண்ணனோட சில சாங்ஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல பார்த்திருக்கோம். அண்ணன் அவங்க ஒரு டீமோட பாடும்போது ஜானி அண்ணன் பாடுறாங்க வைக்கிறாங்கன்னு. ஸோ அண்ணன் வந்து ஒரு நல்ல வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தெரியும், அண்ணனை நல்லா தெரியும், அவ்வளவுதான். என்னை வந்து கரெக்டா வந்து என் காலேஜ் டேஸ், நான் வந்து 12th முடிச்சுட்டு உள்ள வரும்போது என்னோட 12th டைம்ஸ்லயே வந்து என்னன்னா, எங்க வீட்டுல வந்து விஜய் டேவிட் அண்ணன் பிரேயர் செல் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ
ப்ரேயர் செல் போயிட்டு இருந்துச்சு. பெத்தானி ஹோம், அதாவது நம்ம ஆஃபீஸ் இருந்துச்சுல, இயூ ஆஃபீஸ், அங்க இருக்கும். அதுக்கப்புறம் நாங்க குவார்டர்ஸ்குள்ள வந்ததுக்கப்புறம் குவார்டர்ஸ்ல இருந்துச்சு. நான் காலேஜ் போனேன், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். விஜய் டேவிட் அண்ணன் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ விஜய் டேவிட் அண்ணன் எப்படி செல்ல லீட் பண்ணணும், எப்படி நம்ம இது பண்ணணும், செல்ல எப்படி கொண்டு போறதுன்றதுதான் கொண்டு போய் பேசிட்டு இருந்தோம். விஜய் டேவிட் அண்ணன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னோட காலேஜ் டேஸ் கரெக்டா ஆரம்பிக்கிற டைம் தான் ஜானி அண்ணனும் குவாரிஸ் அக்காவும் ஸ்டாஃபா வராங்க. ஸோ என்னுடைய செகண்ட் இயர்ல. ஸோ அந்த டைம் என்ன அப்படின்னா, ஐசியூ வந்து ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி அது ஐசியூ இல்லாம இருந்தது. ஒரு வருஷம் அந்த ஐசியூ நம்ம ஃபார்ம் பண்ணி இருந்தாலும் அது ரொம்ப ஆக்டிவா அதால ஃபங்க்ஷன் ஆக முடியல. ஸோ அண்ணனும் அக்காவும் வந்தாங்க, வந்து நம்ம ஐசியூ ஃபார்ம் பண்ணோம். ஸோ 2019 நினைக்கிறேன் நான் கரெக்டா அப்படின்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டிடிசி 19 18 தெரியல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டிடிசி தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா இருந்துச்சு அந்த ஐசியூல. ஸோ அப்பதான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லா ஐசியும் ஒன்னா, டிசி, அமெரிக்கன் காலேஜ், எல்டிசி, எல்லாரையும் வந்து அண்ணனும் அக்காவும் வந்து சேர்ந்து செய்யறதுல, பிளான் பண்றதுல ரொம்ப நல்லா கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லணும்னா, பிரேமி வந்து கரெக்டா சொல்லுச்சு, மத்தவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அண்ணனை வந்து யோசிச்சோன்னா டக்குன்னு எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வரும். த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் இன் தி வேர்ல்ட் இஸ் ஸ்பெண்டிங் யுவர் டைம் ஃபார் அதர்ஸ். இது வந்து அக்காவுக்கும் அண்ணனுக்கும் வந்து கண்டிப்பா ஆப்டா இருக்கும். ஏன்னா அவங்க ஹோல் லைஃபையே வந்து அதுக்காக தான் அர்ப்பணிச்சிருக்காங்க. நான் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அண்ணன் வந்து ஈயூல ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல அண்ணன் வந்து நான் ஒரு ஸ்டாஃப், நான் சொல்றதை நீ கேட்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு ஒரு நாளும் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. நாங்க ஏதாவது தப்பா பண்ணாலும் இல்ல ஏதாவது நாங்க தப்பா பண்றதோட நாங்க வந்து அளவுக்கு மீறி யோசிப்போம், இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாமான்னு ரொம்ப ஹெவியா யோசிப்போம். அண்ணன் வந்து அந்த இடத்துலலாம் ரொம்ப அழகா கைட் பண்ணி, இப்படிதான் நம்மளால செய்ய முடியும், நம்ம இப்படி செய்யலாமா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களை வந்து எப்படி நாங்க விருப்பப்படுறோமோ, அதாவது யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹர்ட் ஆயிடும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் அக்காட்டையும் அண்ணன்ட்டையும் இதுவரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அதே மாதிரி அண்ணன் எந்த இடத்துலயும் எங்களை விட்டு கொடுத்ததே இல்லை. மேபி அண்ணன் அமெரிக்கன் காலேஜ் அலுமினியான்றதுனால அந்த பாண்டான்னு தெரியல. டோட்டலாவே ஐசியூ ஸ்டூடெண்ட்ஸ, நம்ம யூ பீப்புள அண்ணன் வந்து எந்த இடத்துலயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு வந்து நான் என்ன எப்படி சொல்லலாம்னா, அண்ணன் சொல்றது மாதிரி அண்ணன் வந்து உண்மையான ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு. சோ நம்ம பேருக்காக அண்ணன் கிடையாது, அண்ணன் அக்கா இஸ் ரியலி அண்ணன் அக்கா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாஃப் வந்து நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதுக்காக தேங்க்ஸ். அண்ணனும் அக்காவும் இந்த கரெக்டான டைம்ல வரலன்னா ஐசியூ வந்து இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிருக்காது. நம்மளோட மினிஸ்ட்ரி வந்து திரும்ப வந்து பேக் டு ஃபார்ம் வந்திருக்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ ஆண்டவர் வந்து கரெக்டான டயத்துல உங்களை இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரி வந்து திரும்ப அதோட ஃபார்முக்கு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து என்ன அப்படின்னா, அண்ணன்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து எந்த டைம்னாலும் அண்ணனை ரீச் பண்ணிடலாம். இந்த கொரோனா வந்ததுல இருந்து தான் அண்ணன் வந்து ரொம்ப பிஸி, பயங்கரமா ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங்ஸே போயிட்டு இருக்கோம். மித்தபடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல ஏதாவது அண்ணன்ட்ட நம்ம புலம்பணும், ஏதோ குழப்பமா இருக்கும் அப்படின்ட்டு அண்ணன்ட்ட நம்ம ஃபோன் பண்ணோம்னா அது 1/2 an hour 1 hour அண்ணன் அந்த டைமை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அண்ணன் பேசிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எப்படின்னு அண்ணன் கைட் பண்ணுவாங்க. நான் அக்காவும் அதே மாதிரிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரேமி சொன்னதை வச்சு நான் அக்காட்ட அவ்வளவு நேரம் பேசினது இல்லை. பட் அக்காவும் அண்ணனும் நம்ம வந்து அண்ணன்ட்ட ஒண்ணு சொல்லிட்டோம்னா அது அப்படியே அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அக்கா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஜெஃப்ரி உன் முதுகு வலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம அக்காட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ வந்து அண்ணனும் அக்காவும் நம்மளுக்காக சேர்ந்து ப்ரேயர் பண்றதுல, நம்மள ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக சேர்ந்து அவங்க டிஸ்கஸ் பண்றதுல வந்து ரொம்ப கீனா இருப்பாங்க. ஸோ அதுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்தரேன். அப்புறம் பர்சனலி அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம எப்ப அண்ணன் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது நல்லா சாப்பிட கிடைச்சிடும். ஸோ அக்காவோட மீனுக்கு வந்து நான் வந்து ஃபேன். அன்னைக்கெல்லாம் சும்மா போனோம், நாங்க எதுக்கு போனேன்னே தெரியாது, சும்மா போனதுக்கு நல்லா மீன் சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி அண்ணனும் அக்காவும் எனி டைம் நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க.
நீங்களே யாரும் பக்கத்துல இருந்தீங்கன்னா சும்மா போய் மீன் சாப்பிட்டு வரலாம். அக்கா எப்பயுமே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அக்கா சொல்லுவீங்களாக்கா? டோட்டலா அக்கா வாங்கி வச்சிருப்பாங்க, அதனால எப்பெல்லாம் போயிட்டு வாங்க. ஓகே, சோ நான் மீண்டும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கரெக்டான டயத்துல அண்ணனும் அக்காவும் வந்து இந்த மினிஸ்ட்ரியை வந்து கரெக்டான பாத்துல கொண்டு போகிறதுக்கும் ஐசியூவை கரெக்டா ஃபார்ம் பண்றதுக்கும் அண்ணன் ரொம்ப உதவி பண்ணாங்க. நான் இந்த விஷயம் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், பட் நான் ஆனா சொல்றேன். என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பாண்டே இல்லாம இருந்தது. அதுல வந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து எனக்கு டென்சிங் மனோக்கெல்லாம் வந்து கோவம் வரும். நம்ம இவ்வளவு செய்யறோம், அவங்க வந்து பேசக்கூட மாட்டாங்க, இல்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து ஒரு தனி டீமா பாக்குறாங்க அப்படின்னு நாங்க ரொம்ப கோவப்பட்டோம். பட் அந்த டைம்லலாம் வந்து அண்ணன் எங்களை ஏத்தி விட்டுறாம, ஆமா அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டே உண்டு பண்ணாம அண்ணனும் அக்காவும் வந்து ரொம்ப அதை அழகா ஹேண்டில் பண்ணி, அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இது அமெரிக்கன் காலேஜ் டிசி அப்படின்ற ஒரு நேமே போயிட்டு ஐசியூ அப்படின்னு வர்ற அளவுக்கு அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபேமிலியா மாறிடுச்சு. ஸோ அதுலயும் அண்ணனோட ரோலும் அக்காவோட ரோலும் ரொம்ப முக்கியமான ரோல். ஸோ எல்லாத்துக்காகவும் தேங்க்யூ அண்ணன் அண்ட் அக்கா. நீங்க இப்ப போற இடத்துலயும் அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அங்க உள்ள பீப்புளுக்கும் ஒரு பெரிய காட் கிவன் கிஃப்டா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கிறோம்க்கா. நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ், எக்ஸாக்ட்லி. உனக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னு சொல்லிட்டாவே பீஃப் எடுக்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா அக்கா பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே போதும், லங்கேஷ் ஓடிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் உண்மையாவே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலி பிரேயர் ஆல்சோ. ஓகே, இப்ப அடுத்த தடவை ஐஸ் வைக்கும்படியா பிரைஸ்லின் வருது. சோ ஜீவா இது வந்து ஐஸ் வைக்கிறது இல்ல, உண்மை உண்மை. இது வந்து உண்மை. நீ ஐஸ் வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா சொன்னதெல்லாம் பொய்யோன்னு தோணிடுது, அப்பெல்லாம் சொல்லாத. சோ வந்து நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அண்ணனோடய அக்காவோடய அவ்வளவுதான். ஆமா ஆமா, அது ஒரு நேம் அப்படி இதோ லோக்கலா கொடுத்துருக்கேன், ஆனா உண்மை என்னன்னு உங்களுக்கு புரியுவாங்க. பிரைஸ்லின் அக்கா, பிரைஸ்லின் அம்மா, டாக்டர் அம்மா. ஸோ அண்ணாவும் அக்காவும் they are like my favorite couple. நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போது 12th முடிச்சுட்டு என்ன நான் எப்படின்னு யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா அவள் பேசவே மாட்டா, அவளுக்கு வந்து பேசவே மாட்டேன் யார்ட்டையுமே, ரொம்ப கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் தான், யார்ட்டையும் பேச மாட்டேன். லைக் மினிஸ்ட்ரி பண்ணும் அதெல்லாம் பாரம் இருந்துச்சே தவிர ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிரஸ் இட். மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுறது எதுவுமே தெரியாம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது என் காலேஜ்ல பல வருஷங்கள் முன்னாடியும் ஒரு ப்ரேயர்சல் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் பேச மாட்டேன், நான் எப்படி ஒரு ப்ரேயர்சல் ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே எனக்கு தெரியல. அண்ட் ஐ ஜஸ்ட் ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். கேஸ்பா வந்து எனக்கு வந்து அண்ணாவையும் அக்காவையும் கொடுத்தாங்க. அண்ட் அவங்களும் நான் தனியா எனக்கு வந்து கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்கல அப்போதைக்கு. ஸோ அண்ணாவும் அக்காவும் என்னை வந்து ப்ரே பண்ணதான் என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ப்ரேயர் வாக் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் கிடைச்சா, அவளோட ப்ரேயர் வாக் போய் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல யூஎஸ்ஏ ஆஃபீஸ்ல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வீட்ல மீட் பண்ணோம். இப்படிதான் எங்களுடைய ப்ரேயர் செல் ஜேர்னி போச்சு. ஸோ அதை வந்து நான் தான் ஐ மீன் காட் வந்து எனக்கு அதை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அதை இவ்வளவு தூரம் நடத்துறதுக்கும் அண்ணா அக்காவை வந்து he gave me and yeah. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ப்ராக்டிக்கலான டவுட்ஸ்னாலும் சரி, லைக் அது எவ்வளோ ப்ராக்டிக்கல், லைக் எல்ஜிபிடிக்யூனாலும் பரவாயில்ல, ஒரு ஏத்திசம் ரிலேட்டடா என்ன கொஸ்டின்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் அதை ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹெசிடேட்டே பண்ணாம டக்குன்னு அண்ணா கிட்ட கேட்பேன். அவங்க அது எனக்கு இது கூட தெரியலையா, இல்லை இவ்வளோ டம்பான கொஸ்டின் எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன், உடனே அண்ணாட்ட கேட்பேன். அண்ட் அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, புக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, பொறுமையா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும். பிரேமி சொன்ன மாதிரி ப்ரேயர் பண்ணும். அதுக்கு அவங்க கூட நம்ம போராட முடியாது, லைக் வேர்ட்ஸ்ல போராடி பிரயோஜனம் இல்லை. வி ஹேவ் டு ப்ரே ஃபார் தெம். அண்ட் அதை சொல்ற விதமா எப்படி சொல்றது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அண்ணா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்கா வந்து எப்பயுமே அக்கா கூட இருக்கும்போது சிரிச்சுட்டே இருக்கலாம், எவ்வளோ ஜாலியா ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அக்கா அண்ணா பயம் அந்த எதுவுமே இருக்காது, ஜாலியா இருக்கலாம். லைக் உமன்ஸ் டே மீட் அப்போதான் நாங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனோம். என்னுடைய டேலண்ட்டை வெளிக்கொண்டு வந்தது அக்கான்னு தான் சொல்லலாம். லைக் 10th படிப்புன்னு அந்த இதையே நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ வந்து எப்படிலாம் என்ன மாதிரி விஷயத்துலலாம் நம்ம வந்து கிரியேட்டிவிட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம்
வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. புக் மார்க்ஸ் பண்ணலாம், போஸ்டர்ஸ் பண்ணலாம் மீட்டிங்க்கு. இது எல்லாமே வந்து அக்கா தான் என்னை ஃபர்ஸ்ட் வந்து மோட்டிவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க. இல்லைன்னா நான் இப்போ வரைக்கும் சும்மா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்க மாட்டேன். ஐ மீன் அது எனக்குள்ள இருந்ததே நான் மறந்து போய் படிக்கிறதா எதுவும் இல்லைன்ற மாதிரி இருந்தேன். ஸோ தட் இஸ் ஒன் மேஜர் திங். அண்ட் அக்கா வந்து ரியலி ஒரு பெரிய மென்டர், ஜோவியலா இருப்பாங்க. லைக் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு பயப்பட வேணாம். எந்த விஷயம் ஷேர் பண்ணனாலும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, பதட்டப்பட தேவையில்லை, ஜாலியா போய் கேட்கலாம். நம்மளுடைய ஷூஸ்ல நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து புரிஞ்சு பேசுறது வந்து இந்த விஷயத்துல லைக் ஜென்ரேஷன் கேப் இருக்கிறதுனால we don't have that many graduates or staffs to understand us in our shoes, right? ஸோ அந்த நம்மளுடைய இடத்துல இருந்து அவங்க யோசிச்சு நம்மளுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கூட இருப்பாங்க. ஸோ லைக் இப்போ வரைக்கும் நான் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நான் வந்து பேசினாலும் அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணும் நம்மளா பேசணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன்றது இந்த டிராஸ்டிக் சேஞ்சுக்கு வந்து காட் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டிப்பா யூஸ் பண்ணாங்க. அது அவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல. பட் அண்ட் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும். லைக் அந்த பவித்ரா அக்கா, சூர்யா அக்கா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும், எப்படி இப்படிலாம் இருக்காங்க. லைக் அதை ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டம்னு புரிஞ்சாலும் அது ஒரு அவ்வளவு பெரிய கஷ்டமா இல்லாம அது ஈஸியா அவங்க வந்து சிரிச்சுட்டு எல்லாமே பண்றது வந்து இட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் they have inspired me so much. So thank you so much அண்ணா. ஓகே, சொன்னது போல இந்த பர்சனல் டைம், பொறுமை, இது எல்லாமே உண்மையாவே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் தானா. நிறைய டைம்ல பர்சனலா அதெல்லாம் பார்த்திருக்கேன். எங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நான்லாம் அடுத்த சூர்யாக்கா வேர்ஷன் சொல்லுவாங்க. அவ்வளோ என்கிட்ட பொறுமையா இருந்ததுலாம் பெரிய விஷயம் தான். கடவுள் அப்படிலாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. சர்ப்ரைஸ் இதோட முடியல, இன்னும் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னா ஐடா எங்களால ஒருவேளை ஷேர் பண்ண முடியாம இருக்கலாம், எல்லாராலையும் ஷேர் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருடைய சாட்சியம் கொடுக்கும். நாங்கள் வாழ, நாங்கள் முன்னேற எங்களுக்காக உழைத்தீர்கள். நாங்கள் இன்று இன்பம் காண அன்று துன்பம் சகித்தீர்கள். நாங்கள் முத்து சேர்க்க மூச்சடக்கி முத்து குளித்தீர்கள். சிந்தனை தூண்டுகோலாய் சிறப்புரையாற்றியது உங்கள் அறிவுரைகள். தாயின் அளவிற்கு அக்கறை காட்டிடும் உங்கள் அன்பை கண்டோம். தந்தை போல கண்டித்து நடத்திடும் உங்கள் கரிசனையை கண்டோம். சோகமே உரத்தாய் வந்தவர்தம் சோர்வை நீக்கிடும் மருத்துவராய் இருந்தீர்கள். தடுமாறும் பொழுது அறத்தால் நெறிப்படுத்திய தோழனாகவும் இருந்தீர்கள். நாங்கள் கைவிட்ட போது நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு பலம் கொடுத்தீர்கள். நாங்கள் சந்தேகித்த போது நீங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைத்தீர்கள். பறந்து விரிந்த உலகில் உன்னால் முடியாது என்று கூற 1000 பேர் இருப்பினும் உன்னால் முடியும் என்று கூற நீங்கள் இருந்தீர்கள். When we were lonely, you were with us. When we were silent, you spoke up for us. We are forever grateful to God for the seeds you have planted and the disciples you have made. You have changed our lives, and we want to say our world is much brighter for you. You have always allowed us to operate with freedom, and it's really hard for us to tell how much you mean to us. From weakness to strength, from grass to grace, from nothing to something, the knowledge you imparted has always been a great asset. Dear Anandaka, we promise to keep up all the values you taught us. We thank God and cherish all the moments we had with you. You never seem to get weary helping others along God's way. The way you express God's love to His flock truly inspires us.
everyone deserve to have a great mentor like you, Anna. Just like how we are benefited so much from your guidance. And so, we bid a tearful goodbye, happy knowing that you will help others reach the sky. Thank you for being there, for showing us the path. Thank you for always caring for us and giving us all you have. Most of all, thank you for bringing us closer to Christ. We love you so much, Anna and Akka. Thank you. Thank you so much. சர்ப்ரைஸ் குறையாதுக்கா, இன்னும் கூட்டிக்கிட்டே போகும். ஷான அங்க இருந்து கூப்பிடுறீங்களாக்கா? ஷான உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு கூப்பிடுங்கக்கா. இங்க வா, அண்ணா கூப்பிடுறாங்க. என்னம்மா சொல்லணும்? ஷான கூப்பிட்டீங்களாக்கா? ஆமாம்மா, வந்துட்டேன்னாக்கா. ஷான், ஷர்லின் அக்கா உங்ககிட்ட கொடுத்ததை கொடுக்குறியா? ஹலோ அண்ணா கேக்குதா? ஷர்லின் அக்கா ஷான் உங்ககிட்ட கொடுத்ததை நீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறியா? ஓகே, எங்க ஷான்? எப்படி வந்துச்சு? எப்படி இது? அதை பிரிச்சு பாருங்கக்கா. எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அது நீங்க பேசிட்டு இருக்கும் போதே வந்துருச்சுக்கா. ஷர்லின் யாரு கொண்டு வந்தாங்க? இருக்கவா? ஆமாக்கா, ஆமாண்ணா. என்னப்பா பயங்கரமான சர்ப்ரைஸா இருக்கு. எங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கு. எங்க என்ன நடக்குது? அண்ணா கேமரா அப்படிக்கா திருப்பி போங்க. யா கரெக்ட். Thank you very much. உண்மையிலேயே பெரிய சர்ப்ரைஸ் தான் இது. வீட்டுக்கு எப்ப யார் வந்து டெலிவர் பண்ணானே தெரியல. ஷர்லின் வந்தாளா வீட்டுக்கு? ஷர்லின் எங்களுக்கே தெரியாம இப்ப வந்துட்டு போயிருக்காங்க. என்னப்பா வீட்டுக்குள்ள கூட கூப்பிடல. உங்க எல்லார் போட்டோவும் இருக்குதுல. Thank you so much. Thank you very much. பரவாயில்ல, எல்லார் போட்டோவும் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியுதா? ஆமாக்கா. அந்த போட்டோ நீங்க காமிச்சீங்களா? ஏற்கனவே வந்துச்சு நினைக்கிறேன். வீடியோல வந்த மாதிரி இருக்கு. Very nice. Thank you so much. It's a time for you அக்கா. அண்ணா நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணணும் உங்களுடைய டெஸ்டிமோனிஸ். ஒருத்தரா நீங்க ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணனுக்கு வந்து நாங்க வெள்ளூர்ல இருக்கும்போது அண்ணனுக்கு டெங்கு வந்துச்சு. டெங்குனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொயினோனியா வந்துச்சு ஸ்டேட் லெவல்ல. அப்போ அந்த ஸ்டேட் கொயினோனியா போயிருக்கும் போது எல்லாருமே பார்த்துட்டு ஜோம் பண்ணோம்னு எல்லாருமே ஷேர் பண்ணாங்க. நாங்களும் நல்லா இருக்காங்கக்கா, தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ் எல்லாத்தையுமே சொன்னோம். அடுத்து எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, மதுரைக்கு நாங்க வர போறோம். அதுக்கு முன்னாடி மே மாசம் வந்து ஒரு திருச்சியில வச்சு ஒரு டிஎன்ஏஜ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு, ஒரு கேம்ப். அந்த கேம்ப் போயிருக்கு, அந்த கான்ஃபரன்ஸ் போயிருக்கும் போது எல்லாரும் வந்து அதே மாதிரி துக்கம் விசாரிக்கிற மாதிரியே, என்ன உங்களை மதுரைக்கு போட்டிருக்காங்களே, நாங்க ரொம்ப ஜோம் பண்ணிக்கிறோம், என்ன உங்களை மதுரைக்கு போட்டிருக்காங்களாம்ல ஜோம் பண்ணிக்கிறோம். எனக்கு வந்து என்னடா மதுரைக்கு தானே போறோம், எதுக்கு எல்லாம் இப்படி சோகம் விசாரிக்கிற மாதிரி இப்படி கேக்குறாங்களே அப்படின்ட்டு எல்லாருமே ஆல்மோஸ்ட் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டேன்ப்பா மதுரைக்கு போட்டிருக்காங்களாமே ஜோம் பண்ணிக்கிறோம்ப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. என்னது மதுரை பனிஷ்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா மதுரைன்னு எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் இப்படி சொல்றாங்களே, அங்க ரொம்ப மதுரைக்கு போறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். அப்புறம் வர்றதுக்கு முன்னாடி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த என்னதோ மதுரையில இருக்கு, எல்லாரும் ஒரு மாதிரி பயங்காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். ஆனா வந்து அப்படிலாம் எதுவுமே இல்லை. கடவுள் வந்து நாங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே கிளியரா எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. நான் அதுக்காக கடவுள் தேங்க் பண்றேன்.
ஜெஃப்ரி சொன்ன மாதிரிதான் ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, ஆனா அந்த கமிட்டியா ஃபார்ம் ஆகாம ப்ரேயர்ஸ்ல ஒழுங்கா அப்படி இல்லாம இருந்துச்சு. அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படி ஜோம் பண்ணிட்டே இருந்தோம். கடவுள் வந்து எல்லாத்தையுமே அது ஒரு இடத்துல அப்படி ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அதுக்காக நான் கடவுள் தேங்க் பண்றேன். இன்னொன்னு வந்து உங்க செட் வந்து வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். எப்பயுமே நாங்க அடிக்கடி பேசிக்கிறோம். நானும் எல்லாரையும் நினைக்கும் போதுமே ஒரு சந்தோஷமான ஃபீலிங்ஸ் தான் வரும். ஜெஃப்ரி சொன்னா அண்ணன் அக்கா எங்களை ஹர்ட் பண்ணி இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் வரலன்னு. நீங்களும் எதுவும் பண்ணி எங்களுக்கு ஞாபகமே வரல. எப்பயும் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இப்ப ஜெஃப்ரியா ஒரு சந்தோஷமா இருக்கும். பாலா டான்சிங் இல்ல யார உங்களை நினைச்சாலுமே பிரைஸ்ல இருந்தா ஐடாவா பிரேமியா பெரோஷா யார நினைச்சாலும் ஷீபாவா நினைச்சோன்னே ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரிதான் ஸ்டூடெண்ட் லீடர்ஸோட எனக்கு ஒரே ஒரு கவலை, வெள்ளூர்ல இருக்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எங்க வீட்டுல இருந்துட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப வீட்டுக்கு வரல. பிரைஸ்ல வந்து ஒரு 2 தடவை வந்திருக்கு, முந்திரம் வந்திருக்கு, பிரேமி வந்திருக்கு. ரொம்ப ரேர் தான். ஜெஃப்ரியை வந்து ரெக்கார்டிங் பர்பஸ் அப்படி அண்ணன் பார்க்கணும் அப்படின்னா தான் வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல இல்லைன்ற ஒரு கவலை தான் எனக்கு. மற்றபடி வந்து உங்க செட் வந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஹார்ட். ரொம்ப 3 வருஷம் வந்து எனக்கு நம்ம எப்படி ஒர்க் பண்றோங்கிறது ஸ்டூடெண்ட்ஸையும் பொறுத்து இருக்கு. அதனால நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஒரு ஸ்டாஃபால ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். ஸோ சேர்ந்து கிராஜுவேட்ஸா ஸ்டூடெண்ட்ஸா ஸ்டாஃபா சேர்ந்து இந்த 3 வருஷமும் மதுரையில ஐசியூவையும் சரி இஜிஎஃப்யும் சரி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. அதுக்காக கடவுள் தேங்க் பண்றேன். உங்க எல்லாருக்காக நான் கடவுள் தேங்க் பண்றேன். அதே மாதிரி அண்ணனுடைய இந்த கொரோனா சமயத்துலயும் உங்க எல்லாருடைய ப்ரேயர்ஸ் அப்புறம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே வந்து மறக்க முடியாது. ஹானா ஜோசப்ல போய் நிக்கிறேன். நைட்டு பில் பே பண்ணிருக்கேன் மேடம். நாங்க எவ்வளவு கேட்க போறோம்? 35 கட்ட சொல்லுவாங்களா, 40 கட்ட சொல்லுவாங்களா, 20,000 நம்ம கிட்ட இருக்கு, 40 கட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே போய் ஜோ பண்ணிட்டே அப்படி நின்று 2 lakhs மேம் அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் காதே கேட்கல. என்னது அப்படின்னு 2 lakhs 2 லட்சம் கட்டிருங்க இப்ப அப்படின்னாரு. இப்படியே நின்னேன். கரெக்ட் டைம்ல நம்ம இஜிஎஃப் மெம்பர்ஸ் அந்த 2 lakhs-ஐயும் இம்மீடியட்டா இனிஷியல் பேமெண்ட் போட்டு விட்டாங்க. நினைச்சு கூட பார்க்கல. ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படி யாருமே போட்டு விடல. அந்த 8-10 டேஸும் வந்து எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. we are with you, we are praying, we are with you, we are praying for you. கவலைப்படாதுன்னு எல்லாரும் ஜோ பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்காக நான் கடவுள் தேங்க் பண்றேன். அந்த டைம்ல ரொம்ப உண்மையிலே பயந்தேன். ஏன்னா நிறைய யங் மிஷினரிஸ் இறந்து போயிட்டாங்க. 35 years 40 years 45 yearsல நிறைய மிஷினரிஸ் இறந்து போனாங்க அந்த டைம்ல. ஸோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் அண்ணன் கூட இருக்கவும் முடியாது. ஸோ ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு காலையில போகணும், போய் டாக்டரை பார்க்கணும். ஸோ நானும் ரூபி அக்காவும் சேர்ந்து போவோம். அண்ணனும் அட்மிட் ஆயிருந்தனால 2 பேரும் போவோம். கார்ல போவோம். அக்கா வந்து என்னையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஐசியூ முன்னாடியே நிக்கணும். அங்க ஒரு 50 பேர் நிப்பாங்க. ஸோ டாக்டர் வெளியே வருவார். எப்பயோ வெளியே வருவார். காலையில வந்த உடனே எல்லாரும் அப்படியே அவரே பார்த்துட்டு இருப்போம். இவங்களா வென்டிலேட்டர்ல போட்டிருக்கு, நீங்க போய் பாக்கணும்னா பாத்துருங்க, இவங்களா கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க அப்படின்னு. அப்படியே எனக்கு போய் டாக்டர் மடி நிக்க கூட பயமா இருக்கும். அதோட என்ன சொல்ல போறாங்களோ தெரியல சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போய் நிப்பேன். நல்லா இருக்காருமா, ஃபுட் இன்டேக் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அப்படியே ஒவ்வொரு தடவையும் பயந்துட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க எல்லாருடைய பிரேயர்ஸ் வந்து அந்த நேரத்துல என்னை தாங்குச்சு. அதுக்காக தேங்க் பண்றேன். உங்களுடைய செட் வந்து உண்மையிலே ஒரு நல்ல சந்தோஷமா நான் ஒர்க் பண்ண ஒரு செட். அதுக்காக கடவுள் நான் தேங்க் பண்றேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சர்ப்ரைசஸ். நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ. ஸோ நம்ம மதுரை ஐசியூ அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து என்னுடைய காலேஜ் டேஸ் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். நான் வந்து இங்க பிஜி பண்ணும்போது ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக ஒரு டெஸ்டிமனி ஒன்று எழுதி ஸ்டாஃப் டீமுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். ஸோ அதுல வந்து பிஜி டேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து அதான் என்னுடைய இன்வால்மெண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருந்தேன். அதுக்கு முந்தின இயர் வந்து யூஜி ஃபுல்லாவே வந்து ஃபார்மேட்டிவ் டேஸ், அதாவது அப்பதான் உருவாக்குற ஒரு நேரம். அந்த உருவாக்குனதுல அப்புறமா வந்து இன்வால்வ் பண்றது நம்ம செயல்படுகிற ஒரு நேரமா அந்த அமெரிக்கன் காலேஜ் டேஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனாலே என்னவோ தெரியல, நான் இங்க வளர்ந்ததுனாலயோ இங்க வந்து என்னுடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதும் இங்கதான். ஸோ அதனால 2004 and 5 இங்க கோஆர்டினேட்டரா நான் இருந்தேன். ஸோ அதனால வந்து மதுரை மினிஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து ரொம்ப நினைச்சாலே வந்து ஏதோ நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போற மாதிரி, நம்ம வந்து நம்ம தாய் வீட்டுக்கு போற மாதிரி அந்த மாதிரி ஒரு உணர்வு. ஸோ அதனாலதான் அங்க சொன்ன உடனே நீங்க மதுரைக்கு உங்களை வந்து சவுத் சென்ட்ரல் ரீஜனுக்கு நாங்க யோசிக்கிறோம், நீங்க என்னடானா நார்த்துக்கு போகணும்னு சொல்றீங்களே, நார்த் இந்தியாவுக்கு, ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவா பேசினாரு. தீமோத்தேயுக்கு வந்து பவுல் எழுதும்போது நான் உன்னை எபேசு சபையில நான் உன்னை வந்து விட்டுட்டு வந்தேன், அங்க கஷ்டம்தான், ஆனா நீ அங்கதான் தங்கி இருக்கணும், யூ மஸ்ட் ஸ்டே தேர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் அந்த வசனம் மூலமா பேசினார். ஸோ உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம், நாம வந்து நிச்சயமா நம்ம இங்கதான் இருக்கணும், மதுரையில நம்ம இருக்கணும், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்.
அதுக்கப்புறம் மதுரை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் வந்து நாங்க நார்த் போகணும்னு சொல்லிட்டு இங்க மதுரைக்கு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா இது நம்ம நார்த் போலாம்னு சொன்னா திரும்ப சவுத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது, சென்னை அப்புறம் வேலூர் அதுல இருந்து திரும்ப இங்க வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி, நம்ம பர்பஸோட ஆண்டவர் நம்மள இங்க கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நாங்க வந்து ரொம்ப சந்தோஷத்தோட இங்க வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து வீடு பார்க்கறதுக்காக இங்க வந்தப்போ வந்து அங்க ரஞ்சன் அங்கிள் அவங்க இருந்தாங்க. ஸோ ஆஃபீஸ்ல வச்சு எங்களுக்காக ப்ரே பண்ணாங்க. அப்போ யூஸ்வலாவே அங்கிள் ப்ரே பண்ணும்போது அவங்க கண்ணீர் விட்டுருவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அருமையான உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்க இங்க கொண்டு வரீங்க. ஏன்னா அங்கிள் பார்த்து நான் வந்து ஸ்டூடெண்டா வளர்ந்த ஒரு பையன். உங்களுடைய பிள்ளைங்களை நீங்க இங்க திரும்பமா கூட்டிட்டு வந்ததுக்காக ரொம்ப நன்றி. நாங்க வந்து இந்த உங்களுடைய ஊழியம் வந்து இப்படி ரொம்ப சோர்ந்து போய் இருக்குது, நிறைய காரியங்கள் எங்களால செய்ய முடியல, ஆனா நீங்க உங்களுடைய பிள்ளைங்களை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாங்க. அந்த ப்ரேயர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அஷூரன்ஸா இருந்துச்சு, ஆண்டவர் நம்மளை இங்க கூட்டிட்டு வராரு அப்படின்றதுக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அவர் குவைட் டைம் அண்ட் திஸ் ப்ரேயர், அதெல்லாம் இங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி வந்து ஜெஃப்ரி வீட்டுல தான், அப்பா அம்மா அவங்க ஜான் காமராஜ் அண்ணன் வீட்டுல தான் நடந்துச்சு. ஸோ அப்ப வந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப வரும்போது அர்ஜுன் அண்ணன் வந்து ஒரு அருமையான ஒரு வசனத்தை எடுத்தாங்க. அதாவது வந்து என்ன அப்படின்னா, இவன் வந்து எல்லாத்தையும் வந்து பாழாகி போட்டுட்டான், ஆனா வந்து நீங்க வந்து என்ன செய்யணும், எங்களுடைய பூர்வ காலங்களுக்கு நாங்க திரும்பும்படிக்கு நீங்க வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாக்ட் வேர்ஸை வந்து நான் மறந்துட்டேன். நாங்க எங்களுக்கு பூர்வ காலங்களுக்கு எங்களை நீங்க வந்து திரும்ப கூட்டிட்டு வரணும், எங்களை மீட்டு கொள்ளணும், நீங்க எல்லாத்தையும் திரும்ப நீங்க வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அந்த வசனத்தை எடுத்தாங்க. சோ எதிரி வந்து இந்த இடத்த பாழாக்கி போட்டுட்டான் அப்படின்ட்டு. சோ சேட்டன் வாஸ் ட்ரைங் டு டெஸ்ட்ராய், இல்ல ஆல்வேஸ் வந்து அவன் வந்து மினிஸ்ட்ரியை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றதான் அவனுடைய இது. சோ முன்னாடி நடந்த நிறைய காரியங்கள், பழைய காரியங்கள், இதனால வந்து மினிஸ்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப லோவா இருக்கு, அட் த லோ எப் அப்படின்றது நாங்க வந்து அப்பதான் புரிஞ்சுட்டோம். ஓ இப்படி ஆயிடுச்சா, நான் நினைச்சது வந்து மதுரை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஆனா அப்போ வந்து மினிஸ்ட்ரி ஜெஃப்ரி சொன்ன மாதிரி அப்போ வந்து ஐசியூவா ஃபங்க்ஷன் ஆக முடியாம இஜிஎஃப்ஸ் எல்லாம் வந்து அவங்கங்க வந்துட்டு அவங்க இருக்கிற இடத்துல அவங்க மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கேம்ப்லாம் நடந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு. அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து இதுக்குதான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காரு, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஐசியூ தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேருமே மதுரை ஐசியூக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆண்டவரே ஏன் அந்த வருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மதுரை ஐசியூடைய லெகசி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பாரம்பரியம் வந்து ரொம்ப மற்ற எல்லா ஐசியூஸையும், எனக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷனல் ஐசியூஸ் சொல்லுவாங்கல்ல, சென்னை, வேலூர், கோயம்புத்தூர், இது வந்து ஃபவுண்டேஷனல் ஐசியூஸ், நம்ம ஊழியத்துக்கே அடிப்படையான ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஆனா அங்கெல்லாம் நான் இருந்தேன். அதாவது அக்கா கோயம்புத்தூர்ல இருந்திருக்கிறாங்க, வேலூர்ல நான் இருந்திருக்கிறேன், சென்னையில நாங்களும் இருந்திருக்கிறோம், ஃபேமிலியா இருந்திருக்கோம். ஆனா அதெல்லாம் விட இந்த மதுரை ஐசியூ அப்படின்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு சிறப்பு வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம். மேபி ஆண்டவர் வந்து இந்த இடத்துல இருந்து, அது எதனாலன்னு தெரியல, ஆனா நான் அந்த ஹிஸ்டரி பார்த்தா இங்க இருந்து உருவாகி வந்தவங்க, ஆக்சுவலா இங்க மதுரை ஐசியூல பொறுப்புல இருந்தவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரியில ஒவ்வொரு இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு இடத்துல அவங்க இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க வேணா எடுத்து பாருங்க, மதுரை ஐசியூல பிரசிடென்டா இருந்தாலும், செக்ரட்டரியா இருந்தாலும், ட்ரெஷரரா இருந்தாலும், வேற எந்த ரோல்ல இருந்தாலும் அவங்க வந்து ஆண்டவர் அவங்கள வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அவருடைய பிளான்ல அவங்கள ஃபிட் இன் பண்ணி அவங்கள வந்து அதாவது நல்லா பயன்படுத்தி நீங்க பார்க்க முடியும். சோ அதனால என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நாங்க இங்க இருந்து அப்கோர்ஸ் இனிமே 1 இயர் இருப்போம்னு நினைக்கிறேன், அல்லது 6 months போலாம், தெரியல, காட்ஸ் பிளான் என்னன்னு தெரியல. அந்த மதுரை ஐசியூடைய அலுமினை மீட் ஒண்ணு நம்ம வச்சோம் அப்படின்னா இதனுடைய லெகசி, அந்த ஹிஸ்டரியை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்படி ஆண்டவர் வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டூடெண்ட் லீடர்ஸா இருக்கும் போதே அவங்கள உருவாக்கி அவங்கள வந்து தன்னுடைய பர்பஸஸ்க்காக, தன்னுடைய பிளான்ஸுக்காக அவர் பல இடத்துல வச்சு அவர் வந்து உருவாக்கி இருக்கிறாரு, அவர் இப்ப பயன்படுத்துறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த அலுமினை மீட்டை வந்து நம்ம யோசிச்சோம், ஆக்சுவலா நாங்க இங்க இருக்கும் போதே அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சோம். ஆனா அது வந்து நடக்க முடியாம போயிடுச்சு. மேபி ஃபியூச்சர்ல அதை வந்து நடத்தலாம். சோ அதனால நீங்க மதுரை ஐசியூ யோசிக்கும் போது வந்து யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரி, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வரலாற்றுல நீங்க வந்து 2018, 19, 20, 21 இந்த 4 இயர்ஸ்ல நீங்க இங்க படிச்ச நாட்கள்ல மினிஸ்ட்ரியில ரோல் எடுத்த நாட்கள்ல யூ ஆர் பார்ட் ஆஃப் த ஹிஸ்டரி. அந்த ஹிஸ்டரி காட்ஸ் ஹிஸ்டரி, அதான் அதனாலதான் ஹிஸ் ஸ்டோரி, ஆண்டவருடைய ஸ்டோரி. அந்த ஆண்டவருடைய ஸ்டோரியில நான் வந்து 2001 to 2003 இங்க இருந்தேன். நீங்க எல்லாரும் வந்து உங்களோட இயர்ல இந்த 2019ல 20ல நீங்க வந்து அங்க இருந்திருக்கிறீங்க. So you and I are part of the history. மதுரை ஹிஸ்டரியில நீங்க இடம் பெற்றுக்கிறீங்க.
அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். இங்க இருந்து நிறைய பேரு ப்ரீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்காலர்ஸ், நல்ல ஆண்டவருக்காக ஊழியர், நிறைய ஊழியர்கள் வருஷம் ஒரு ஊழியர் போயிருவாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லெகசி வந்து இருந்துட்டே இருந்து இதையெல்லாம் வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு என்ன சொல்றது ஹிஸ்டரியை வச்சிருக்கிற அந்த மதுரை ஐசியூ வந்து இந்த வருஷம் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஆண்டவர் உண்மையிலேயே அதை ஸ்டார்ட் பண்ணி இந்த டீம் மூலமா, எஸ்பெஷலி வந்து நம்ம கடைசியா நம்ம ஒர்க் பண்ண ஜெஃப்ரில இருந்து ஸ்டார்ட் பண்ணி செக்ரட்டரி ஒவ்வொருத்தரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவா இருந்தாப்ல, அப்படி வரிசையா ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இதுல ரோல்ல இருந்தீங்க நீங்க ஒவ்வொருத்தருமே. அப்புறம் ரோல் இல்லைன்னா கூட நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் இயர்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். ஒருவேளை இந்த பேண்டமிக் மட்டும் வரல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஹிஸ்டரி வந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய அஃப்கோர்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி போயிருந்திருக்கோம். அது இல்லைன்னா கூட ஆண்டவர் வந்து அந்த ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியிலையும் நம்மளை வந்து ஒன்னா சேர்த்து ஆண்டவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து தொடரும். ஸோ அதனால வந்து உங்களோட ஒர்க் பண்ண அந்த நாட்கள் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாட்கள். மற்ற நாட்கள், மற்ற மினிஸ்ட்ரி இதெல்லாம் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. பட் இப்படி வந்து ஒரு 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 சுச்சுவேஷன்ல இருந்து ஆண்டவர் மறுபடியும் ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் எல்லாத்தையும் எழுப்பி அவங்க எல்லாரையும் ஒன்னா ஆக்கி ஆண்டவர் வந்து அந்த டீமை நம்ம எல்லாரையும் ஒன்னாக்கி அந்த டீமை வந்து ஆண்டவர் பயன்படுத்தி டிசைபிள்ஷிப் கேம்ப் வரைக்கும் கொண்டு வந்து தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு ஆன்லைன் ப்ரோக்ராம்லையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணது, நம்ம டிஸ்கஸ் பண்ண காரியங்கள், இது எல்லாமே இன்னும் ஸ்டில் பசுமையா அப்படியே மனதுல அப்படியே இருக்குது. ஸோ இந்த காரியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அண்ட் திஸ் மினிஸ்ட்ரி ஷுட் கண்டினியூ. இது வந்து தொடரணும். இது நம்ம இருந்ததுனால, நம்ம வந்து இருக்கிறதுனால அப்படியே தொடரணும் அப்படின்ற மாதிரி, நம்ம இருந்தனால நாட்கள்ல நடக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம போனதுக்கு அப்புறமும் இந்த மினிஸ்ட்ரி ஷுட் கண்டினியூ. அந்த சக்சஸ் வித்தவுட் த சக்சஸஸ் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அடுத்த தலைமுறை எழும்பல அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. பட் நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருந்தது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட்டோம், செகண்ட் லைன் லீடர்ஸை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஐசியூ கமிட்டியை வந்து ஃபார்மேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்த ஐசியூ சஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரும் ஆண்டவர் வந்து இந்த வருஷமும் நம்ம ஐசியூ கமிட்டி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட வந்து நம்ம அடுத்த டீமையும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா திஸ் லெகசி ஆஃப் என்ன சொல்றது டெவலப்பிங் டிசைபிள்ஸ் அண்ட் லீடர்ஸ் வந்து இட் ஷுட் கண்டினியூ இன் மதுரை. ஸோ அதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து என்ன செய்யலாம், ப்ரேயர் பண்ணலாம். ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் கடைசியா முடிச்சிடுறேன். இப்ப வில்லியம் கேரி வந்து நான் எல்லா இடத்துலையும் இதை அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், எஸ்பெஷலி வந்து ஃபேர்வெல் அப்படின்ற மாதிரி இருந்தா. வில்லியம் கேரி பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேரி வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்ப அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா எல்லா அவருடைய ஒர்க்கையும் இந்தியாவில் முடிச்சதுக்கப்ப ஒரு ஃபேர்வெல் மாதிரி அவருக்கு கொடுத்தாங்களாம். ஸோ அந்த ஃபேர்வெல்ல வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரை பற்றி இதே மாதிரி நிறைய பேர் புகழ்ந்து பேசுறாங்க. அது பேசின உடனே இவர் வந்து பயங்கர ஓல்ட் ஆயிட்டாரு. கண்ணு கை காலெல்லாம் சுருக்கம் விழுந்து அப்படியே வந்து என்ன செய்யறாரு, ரொம்ப ஓல்டா உட்காந்து அவர் எல்லாத்தையும் இப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்படி கேட்டே இருந்தது. அவர் இப்ப உங்களுக்கு தெரியும் வில்லியம் கேரி என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து இப்படியே பேச ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்ணிட்டாருன்னா வில்லியம் கேரி எதிர்த்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இப்படி சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, ப்ளீஸ் டோன்ட் டாக் அபவுட் கேரி பட் டாக் அபவுட் கேரிஸ் காட் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். கேரியை பற்றி நீங்க பேசாதீங்க, பட் கேரியுடைய ஆண்டவரை பற்றி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட உடனே ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி புக்ல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஹெவன்ல வந்து ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கிறார்ல, யோவான், அதாவது ஆண்டவருடைய சீஷன் யோவான், அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரா, அப்படியே பயங்கரமா ஜான்ஸ் காஸ்பல் எழுதினவர் யோவான் வந்து என்ன பண்ணிருப்பாரா, அப்படி துள்ளி குதிச்சிருப்பாராம். ஏன் அப்படின்னா, he must increase, I must decrease அப்படின்னு சொல்லி அவர் தான் எழுதினார். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி யோவான் தான் எழுதினார். அந்த எழுதினதை இன்னைக்கு வந்து ஏர்த்ல வந்து பூமியில வந்து ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு பிராக்டிக்கலா அதே ஆட்டிடியூடோட அதே மாதிரி இதோட மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறாரு, அதை அவர் நிறைவேற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்ல வந்து அவரு அப்படியே வந்து துள்ளி குதிச்சாராம். ஸோ அது போல வந்து இப்போ நிறைய காரியங்கள் நீங்க சொன்னீங்க. இப்போ சொன்ன ஒரு விஷயமும் ஆக்சுவலா வந்து ஆண்டவர் அப்படின்ற ஒரு பார்ட்டை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் நீங்க சொன்ன பர்சனல் இது மென்டரிங் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆண்டவர் தான். ஸோ அவர் கொடுத்த அந்த கிரேஸ், அவர் கொடுத்த அந்த என்ன சொல்றது கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து ஆண்டவருக்கு கமிட் பண்ணும்போது எவ்வளோ வீக்கான பீப்புளா இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்கள பயன்படுத்துறாரு. ஸோ
ஸோ அப்படிதான் ஆண்டவர் எங்களை பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல முடியும். God gave the grace to minister to you. It is all because of God. It is all because of His grace and His என்ன சொல்றது mercies. ஸோ அதனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். அண்ட் உங்க ஒவ்வொருத்தரையும் பற்றி சொல்லணும்னா இந்த மீட்டிங் நிச்சயமா முடியவே முடியாது. ஸோ அதனால வந்து இதோட நான் என்ன செய்யறேன், நான் முடிச்சுக்கிறேன். மேபி ஐ வில் டாக் டு யூ பர்சனலி ஃபியூச்சர்ல. ஸோ தொடர்ந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த சர்ப்ரைசஸ் எல்லாத்துக்காகவும் நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் கேர். தேங்க்யூ. ஆனா உங்களோட சர்ப்ரைஸ் இன்னும் முடியல, நாங்க இன்னும் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மதுரையினுடைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம். சோ ஹிஸ்டாரிக்கல்ல ப்ரூஸ்லின்னு பேர் போன அளவுக்கு இங்க ஒரு ப்ரூஸ்லி வந்திருக்காரு. சோ அந்த ப்ரூஸ்லிய யாருன்னு கண்டுபிடிங்க பாப்போம். ப்ரூஸ்லி அண்ணா, கமான் அண்ணா, கமான், இட்ஸ் யுவர் டைம். எல்லாருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை ஜாலி கல்லூரியில பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அவங்க 2 பேரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட பழகக்கூடிய பாக்கியம் கெட்டவன். அதோடு ஜாலி அண்ணனோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்குரிய பாக்கியத்தை பெற்ற ஒரு அதிர்ஷ்டசாலி நான் சொல்லி சொல்ல முடியும். அவங்க 2 பேரை குறிச்சு சொல்லணும்னா, ஆனா வீடியோ வரைக்கும் அதே தம்பி தெளிவா கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா, இப்ப கேக்குதுண்ணா. ஆண்டவரோடு நடக்க பழகியவர்கள் அவங்க ஆனா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கிளியரா இருக்கணும். தம்பி வாய்ஸ் இதுக்கு மேல கேட்காது தம்பி. எங்க கிராமத்துல இவ்வளவுதான் டவர் தம்பி. ஆனா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்கண்ணா. வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா டவர் கிடைக்கும்ண்ணா. 2 பேருமே ஆண்டவரோடு நடக்க பழகிய தேவ மனிதர்கள். கிளாடிஸ் காலேஜோடைய ரெமோக்கள். நம்ம அண்ணனை சொல்லணும்னா ஹீஸ் a hero of அமெரிக்கன் காலேஜ் அண்ட் யூ. ஆனா பாவத்துக்கு நோ சொல்லியவர் ஜாலியனை. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் இப்படி உங்களுக்கு முன்னாடி ஒரு முன்மாதிரியா வச்சிருக்கிறார். அவரோட நான் நெருங்கி பழகிருக்கேன். நிறைய காரியங்களுக்கு நோ சொல்லி பழகியவர். அன்பு அக்கா கிளாடிஸ் அக்கா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே தாய்மை குணம் நிறைந்தவர்கள். எனக்கு ஃபேர்வெல் டே நடந்துச்சு, காலேஜில் ஃபைனல் டே, 3வது வருஷம் முடிக்கிறோம். என்னை கூப்பிட்டு கேமராவில் ஃபுல்லாக ஒரு ரோல் போட்டு கையில் ஒரு செலவு கொடுத்து, இந்த ஒரு ரோல் ஃபுல்லாக எடு, எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எடுன்னு சொல்லி எடுத்து அந்த ஃபோட்டோவை கழுவி கொடுத்து, அந்த அளவுக்கு ஒரு தாய்மை போல இருக்கிறவங்க தான் அக்கா. அதை தான் இன்னைக்கும் பார்க்க முடியுது. ஒரு பெரிய காமெடி என்னன்னா, நானும் ஜாலியானும் டிஷர்ட் அடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் காலேஜ் டேஸ்ல. 2 பேரும் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நோ ஜீசஸ், வித்தவுட் நோ ஜீசஸ் நோ பீஸ், அந்த மாதிரி மீனிங் உள்ள ஒரு டிஷர்ட் அடிக்கணும்னு யோசித்தோம். 2 பேர்ட்டையும் கையில காசு இல்லை. வாங்கி நோட்டி என்ன பண்ணிட்டோம்னா, டிஷர்ட்லாம் கடனை வாங்கி என்ன பண்ணிட்டோம்னா அடிச்சாச்சு. டிஷர்ட் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அந்த கம்பெனிக்காரனுக்கு பாதி பேலன்ஸ் என்ன பண்ணலைன்னா பணம் கொடுக்கல. அவன் டெய்லி காலையில கால் பண்ணுவான். அந்த போன் கால் வந்த உடனே எனக்கும் ஜான்லி அண்ணனுக்கும் கெதி கலங்கும். போனுக்கு அந்த போனை பார்த்த உடனே தெரிச்சு ஓடும். ஐயோ இவனுக்கு இன்னைக்கு கடன் கொடுக்கணுமே, என்ன செய்யணுமே அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த கடன் வாங்குவதை குறிச்சு, பணத்தை குறிச்சு இன்டெகிரிட்டி மேன் ஜான்லி அண்ணன். இன்னும் நிறைய காரியங்கள்ல அண்ணனை குறிச்சு சொல்லலாம். எனக்கு 7 மணிக்கு சர்வீஸ். நான் இப்ப இருந்து பயம் வரும் பார்த்தேன். இப்ப 7 மணிக்கு கோயில்ல பெல் அடிச்சிருவாங்க. நிறைய காரியங்களை அண்ணனையும் அக்காவும் குறிச்சு சொல்லலாம். ஒரு தேவனோடு நடக்க பழகியவர்கள், தேவனோடு நடக்கக்கூடியவர்கள். நான் இப்படியே அவங்களை குறிச்சு எழுதியிருக்கேன். கடவுளோடு நடக்க பழகியவர்கள், மாணவர்களையும் கடவுளோடு நடக்க வைத்தவர்கள், நடக்க முடியாதவர்களை தோளில் சுமந்தவர்கள், எதையுமே சர்ப்ரைஸா பண்ணுவாங்க. அதனாலதான் சர்ப்ரைஸா செய்யக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை கேட்கும்போது we are missing அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இவங்க நம்ம மாணவ ஊழியத்துல இருந்து மிஸ் பண்ணல. ஏன் இப்படி சொல்றேன்னா, கடலுக்குள்ள இருந்து முத்து வெளியே போனாதான் அந்த முத்துக்கு மதிப்பு.
ஸோ இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கடலை விட்டு வெளியே போறாங்க. ஒரு முத்தா வெளியே ஒரு இடத்துக்கு கடவுள் கொண்டு போறார். நம்மள மாதிரி நிறைய ஆத்துமாக்களுக்கு தேவையுள்ள ஒரு இடத்துக்கு கொண்டு போறார். ஸோ அதனால நம்ம சந்தோஷப்படணுமே ஒழிய வி மிஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நினைக்கிறேன். இந்த முத்து கடல்ல இருந்து 2 முத்து என்ன பண்ண போகுதுன்னா வெளியே போய் ஆண்டவருக்காக நிறைய தேசங்கள்ல கலக்க போற உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் சொல்லி இவங்களை பார்த்து சொல்ல போறாங்க. ஸோ நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எனக்கு நேரம் இல்லாதனால ஒரு 2-3 பேப்பரை எழுதி வச்சேன். நானும் 5 மணில இருந்து இப்போ வந்து பார்த்தேன். டயர்ல இனிமேதான் குளிச்சு அங்கேயே போட்டுட்டு சர்ச்சைக்கு போகணும். ஆகையினாலே நான் அவங்க இருவருக்காக நான் ஜெபிக்க போறேன். தம்பி ஜெபிக்கலாமா ஜீவா ஜென்டில்மேன்? ஆமாண்ணா, ஆமா ப்ரே பண்ணிருக்கேன். அந்த ஜாலி என்ன ஜெஃப்ரிக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். அந்த கீ அடிச்சது ஒருவேளை நானும் ஜாலியான மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, இப்படிப்பட்ட அப்பார்ட் ஃப்ரம் இப்படிப்பட்ட காரியங்களையும் அன்னைக்குள்ள ஃப்ரீயா இருப்போம், ரொம்ப ஜாலியா இருப்போம். தம்பி ஜெஃப்ரி சொன்ன மாதிரி நாங்க ஊழியம் நினைச்சது கிடையாது, ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட் தான் நாங்க 2 பேருமே. அண்ணனுக்கு சும்மா தாடியில அவரா கலர் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி அது கருப்பாத்தான் இருக்கும், சும்மா ஸ்டைலுக்காக அடிச்சிருப்பாரு. ஸ்டில் யங். கிளாடிஸ் அக்காவும் அப்படிதான். கிளாடிஸ் அக்கா ஜாலி என்ன போட்டா ஆரம்ப கால போட்டா இங்க யாருக்குமே தெரியாது, ரொம்ப குச்சி போல இருப்பாங்க. கிளாடிஸ் அக்கானா ரொம்ப குச்சி போல இருப்பாங்க. ஜாலி என்னன்னு அப்படித்தான். இன்னைக்கு இவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னா ஒருவேளை இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எங்க வண்டி நாளைக்கு கோபுர தேவன் தந்திருக்கிற நல்ல ஊழியர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்படிப்பட்ட முன்மாதிரியான தம்பதிகளை ஆண்டவர் எங்கள் அவர்களை முன்குறித்தோரோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை ஆண்டவரோடு நடக்கக்கூடிய அனுபவத்தை அவர்களுக்கு தந்திருக்கீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மாணவர்களுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை விதைத்து இயேசு கிறிஸ்துவோடு நடக்கக்கூடிய அனுபவத்தை அவங்களுக்கு தந்திருக்கீங்க. கடந்த நாட்களிலே உபத்திரவத்தின் பாதைகளிலே கண்ணீரின் பாதையிலே நடந்தாலும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததை அவங்க பார்க்க முடிஞ்சுச்சுப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற அநேகருக்காக ராஜமக்கா, விஜய் டேவிட் இவங்கெல்லாம் அவங்களோட நாங்க கூட நடந்தவங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறோம், அதே மாதிரி ஓடிட்டு இருக்காங்கப்பா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவங்களை நாங்க நம்புறீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட முன்மாதிரியை ஆண்டவர் எங்களுக்கு வச்சிருக்கீங்க. நாங்களும் இதே மாதிரி எங்க வாயில் நாள் முழுவதும் ஓடணும்ப்பா. ஏதோ இந்த ஜூம் மீட்டிங் முடிஞ்ச உடனே, இந்த மாணவர் பாரு முடிஞ்ச உடனே நாங்க காணாம ஓடாதபடி எங்கள் வாழ்நாட்கள் இறுதி வரை உமக்காக ஓடுவதற்கு இவர்களை போல ஆண்டவர் எங்களுக்கு பலனுத்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் சொல்லுகிற இடங்களிலே அநேக ஆத்துமாக்களை கொள்ளையடிப்பதற்கு ஆண்டவர் நீங்க உதவி செய்யுங்க. இவர்கள் யார் யாரோட பேசுறாங்களோ அவங்களையெல்லாம் இவங்க உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக பலப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, அவர்கள் பிள்ளைகளை மட்டுமல்லையா அந்த ஜூம் மீடியால கலந்து கொள்ளுகிற நாங்க எல்லாருமே நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமேவும் என்று சொன்னது போல இந்த ஜூம்ல இருக்கிற அநேகர் அவங்க பெற்றிருக்காங்க. இன்னும் நிறைய பேரை அவங்க பெற போறாங்க. அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு நோக்கம், இந்த ஆண்டவருக்காக நாங்கள் ஓடிவிட, வைராக்கியமாக ஓடிவிட, இவர்களை போல ஓடிவிட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை இவருடைய பயணத்தை ஆசீர்வதிங்க. இவங்க செய்ய போற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இவங்க தங்க போற இடத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில எங்களை காட்டிலும் அதிக அக்கறை இல்லை தேவன். எல்லாவற்றையும் நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். அந்த இடத்துக்கு போய் இன்னும் இதை காட்டிலும் வல்லமையாய் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்யும். அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் கடமையை மாத்த நாங்கள் செய்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. ஜீவா, நான் கொஞ்சம் லீவ் வைக்கிறேன். ஜீவா அண்ணே அப்புறம் பேசுறேன். சாரி ஃபார் தி ஓகே அண்ணே. Thank you so much. Thank you. Thank you அண்ணா. Thank you so much அண்ணா. Thank you அண்ணா. இந்த சர்ப்ரைஸை நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அண்ணா. நோ வேர்ட்ஸ். எப்படி சொல்றது தெரியலடா. நாங்க எல்லாரும் சேர்ந்து மிஸ் பண்றோம்னு. ஸோ
ஓகே அண்ணா, நீங்க போற இடத்துல கண்டிப்பா கடவுள் உங்க கூடவே இருப்பாங்க எப்பயும் போல. சோ இன்னைக்கு இருக்க சர்ப்ரைஸ்லாம் நாங்க கம்மி தான். ஆனா இதோட பெரிய சர்ப்ரைஸ ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா போற இடத்துல இருந்தும் கொடுப்பாங்க. சோ நம்ம எல்லாருமே வீடியோ ஆன் பண்ணி அண்ணா அக்காக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் அவங்களோட பெரிய மினிஸ்ட்ரீஸ்க்காக. வினோத், ஐடா, ஷீபா, ஷர்லின், ஷெரில், எப்சி, பிரைஸ்லின், லெசோ, விஜய் டேவிட்னே ரொம்ப பிரைட்டா இருக்கீங்க. லைட் பின்னாடி இருக்கு. Bless you. Let's see if I play. Thank you. Thank you so much for this day. Group photo எடுத்துக்கலாமா? Yes. அதுக்கு தானடா பண்ணீங்க, நடிக்காதீங்க டேய். ஜீவா எல்லாரையும் வீடியோ ஆன் பண்ண வச்சு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு கடைசி ஜானி என்ன தேங்க்ஸ் சொல்ல சொல்ற அண்ணன் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. இல்ல மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. மியூட் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன்டா. சாரிடா. அண்ணே இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாதுண்ணே. இது இந்த ப்ரோக்ராமுக்கு பின்னாடி யார் மூளை? ஜீவாவா? இல்ல மனோவாதான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் ஐடா, ஷெர்லின் இவங்க எல்லாம் பயங்கரமான எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான எஃபர்ட். டென்சிங் எல்லாம் மறக்க முடியாது. மனோ டிராவலா? ஆமா மனோ இங்கதான் வந்திருக்கான். இங்க ஒட்டஞ்சத்துல தான் வந்திருக்கான் ட்ரைனிங்க்கு. அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு இங்கதான் வந்தான். இப்பதான் டிராவல் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே. இட்ஸ் a team work. எல்லாரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. நான் மட்டும் ஒரு வருஷம் கழிச்சு மெதுவா போங்கண்ணே. அதுக்குள்ள 2-3 தடவை மீட் பண்ணிக்கலாம். எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம் நிச்சயமா. ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருந்தது. அதாவது புத்திஸ்ட் பீப்புள் மத்தியில, திபெத்தன் பீப்புள் மத்தியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மிஷனரி, அவங்களோட பேசிட்டு இருந்தோம். பயங்கர டஃப்பான ஒரு மினிஸ்ட்ரி தான் இது. அதனால தொடர்ந்து உங்களோட ப்ரேயர், அதுக்கு முன்னாடி ப்ரேயர் ப்ரிப்பரேஷன் எங்களுக்கே ரொம்ப அவசியம். அதனால அதுதான் இன்னைக்கு ஃபீல் பண்ணோம். வித்தவுட் ப்ரிப்பரேஷன் வி கான் கோ. ஒன்று. ரெண்டாவது, காட் ஹேஸ் டு மூவ் கரெக்டான ஒரு பாத்துல எந்த இடத்துக்கு போகணும் எல்லாத்தையும் இது பண்ணும். ஸோ அதுக்காக நீங்க தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ காட் வில்லிங் நம்ம நிச்சயமா நம்ம வி வில் மீட் அகைன். பிசிக்கல் மீட்டிங்கா இருந்ததுன்னா இது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இவ்வளவு தூரம் எல்லாருமே நம்ம அட்டென்ட் பண்ண முடியுமா, பாசிபிளா இருக்குமான்றது தெரியல. ஜீவா அவ்வளவுதானா? வேற எதுவும் இருக்கா? சர்ப்ரைஸ் வச்சிருக்கியா? விஜய் டேவிட்டனா பிரேயர். ஓகே ஓ சர்ப்ரைஸ் பிரேயர். ஓகே ஃபைனல் டச் விஜய் டேவிட்டனா. ஜெபம். அன்னும் பாசம் நிறைந்தீங்களா அன்பு பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். நம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இவ்வளவு நேரம் ஆண்டவரே நேரம் செலவழிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் ஜான் லேனனுக்காக, கிளாடிஸ் அக்காவுக்காக ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரே, அவர்கள் செய்த எல்லா ஊழியங்களுக்காக ஆண்டவரே ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் செய்யப்படுகிற ஊழியங்களையும் உடைய கரங்களை இப்படி ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் 2 பேரையும் உடைய கரங்களை இப்படி ஜெபிக்கிறோம். குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே இவர்களை கொண்டு நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக, அதிசயங்களுக்காக, ஆச்சரியமான காரியங்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் கொண்டுள்ள உறவிலே நாங்கள் ஒவ்வொரு நாள் நிலைத்திருக்கும். நாங்களும் ஆண்டவரே இவர்களுடைய இந்த முன்மாதிரி உள்ள வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே அப்ளை பண்ணவும் நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். கலந்து கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி பெரிய ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
Thank you all. Bye bye. Anna, thank you so much. Thank you so much. Thank you so much. Bye ma. Thank you so much. Thank you all. Bye ma. Thank you ma. எல்லாம் நல்லா பிளான் பண்ணி பண்ணீங்க. சூப்பர் சூப்பர். பை பை. பிஸி ஷெட்யூல்ல நீ வந்ததே பெரிய விஷயம் ஜெஃப்ரி. ஜெஃப்ரி சார், உனக்கு ஒண்ணு தெரியுமா ஜெஃப்ரி? நான் உன்னை பத்தி பிரைஸ் பாயிண்ட்லாம் சொன்னேன். நான் வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியில ஜெஃப்ரி ஓகே சொல்லிட்டான், அவனே கால் பண்ணின்னு சொல்லிட்டு பிரைஸ் பாயிண்ட் பண்ணேன். ரொம்ப பண்ணாதீங்கடா. அண்ணே நெக்ஸ்ட் ஜான்லினே, இது ஜூனியர் ஜான்லினே, இது ஜெஃப்ரி. அப்பலாம் இல்ல, நீங்க வேற. ஏன் இப்படி ஜானியன் எல்லாம் எல்லாருக்கும் நல்லா டைம் கொடுப்பாங்க, நான் இன்னும் அதுல வளரணும். அவரோட வளர்ந்தனாலதான் டைம் கொடுக்க முடியல. ஆக்சுவலி அப்படிதான் நினைக்கிறேன். அண்ணே ஏதாவது மருந்து மாத்திரை இருந்தா சொல்லுங்க. வாய் அடைக்கிறதுக்கு அது இந்த காலத்துல நடக்காது. அது கைக்குள்ள இருக்கும் போதே கட்டுப்படுத்துறது கஷ்டம். இப்போ கை கட்டாத தூரத்துல இருக்காங்க. என்ன அடுத்த வீடியோ இப்போ? ஓ அது சும்மா போடுறேன் நான். இல்ல அப்படிதானே இப்ப எல்லாமே போடணும். ஆமாண்ணா, அதான் ட்ரெண்ட் ஆகுது. ராஜமக்கா நல்லா இருக்கீங்களாக்கா? ராஜமக்கா தான் பேசல நேரமா. நல்லா இருக்கேன் ஜெஃப்ரி. அக்காக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அக்கா தான் அண்ணன் அக்காவை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்க, எதுவுமே தெரியாம நீங்க கூட்டு வரணும்க்கா. ஆமா, இவங்களுக்கு எல்லாம் ஒரே பயம், நீங்க 2 பேரும் வராம போயிருவீங்களோன்ட்டு. வேற ஏதாவது ஷெட்யூல் வச்சுட்டீங்கன்னா என்ன பண்றது? அதான் நான் ஐ தாட் வேற ஏதோ, அதாவது ஃபைனல் இயர்ஸ் மீட் அப்படிதான் நினைச்சேன். எல்லாரும் பேசிங்க. அப்படிதான் என்ன சார் கிளாடிஸ் என்ன அப்படிதான் சொல்ல சொன்னாங்க கிளாடிஸ், அதனால தான் சொன்னேன். இல்லன்னா நீங்க வர மாட்டீங்க. Thank you. சரி, ஓகே பை. Thank you so much. Thank you so much. Thank you. Bye bye. Thank you அண்ணா. Thank you. Thank you so much. Thank you அண்ணா. Bye bye. Take care. Bye. Bye. Bye to all. Bye bye. Thank you ராஜமக்கா. Thank you அக்கா. Thank you பிரேமி. Thank பை. you அக்கா. நல்லா சூப்பரா பண்ணிட்டீங்க அப்படிங்களா? பயங்கர பிளானிங் எல்லாம் நல்லபடியா போச்சு. கலக்கிட்டீங்க. நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இன்னைக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். ஆமா, ஆக்சுவலா பரவாயில்ல.